சீரட்டும் தண்ணியை போட்டு ஆடட்டும் நீ போட்டு ஆடட்டும் சரக்க போட்டு ஆடட்டும் நீ போட்டு ஆடட்டும் பூண்டோடு கைலாசம் கோவிந்தா உண்டோடு கைலாசம் போகட்டும் எனக்கு நிற்பது அதனாலே எங்களை பயிராளே எங்கள் வாழ்வு கலையாலே எங்களை வாழை கலையாளே கோமணி வந்துட்டேன் கொத்தாட வந்துட்டேன் கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் வணக்கம் தந்துட்டேன் 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 அன்பு சார்ந்த பெரியோர்களே கலை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கு எஸ் சார் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் எங்களது பாப்பாக்குடியைச் சேர்ந்த SRM இளையராஜா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மாமா கிடாதிருக்கையை சொந்த MV முருகன் அவர்கள் சார்பாகவும் இருக்காரங்கோட் அன்போடு வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இந்த நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள் கொடி போட்டோகிராஃபர் அங்க எங்கும் தமிழ் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க வெளிநாட்டில் அன்பு நண்பர்கள் ஜெகதீஷ் போட்டோகிராஃபர் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். அரண்மனை வாசிக்கும் கிடாத்திரிக்கையை சேர்ந்த அன்பு மாமா MV முருகன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மலர் மாலை வழங்கப்படுகிறது. மிருதங்கம் இசைக்கும் அன்பு மாப்பிள்ளை NR ஜெயராஜ் அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. பலவாத்தியம் இசைக்கும் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த சரவணகுமார் அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. தாளம் இசைக்கும் அன்பு அப்பா சாத்தினியை சேர்ந்த அழகு அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு அம்மா சூர்யா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தும். நாடக கலைஞர்களை இப்படித்தான் கௌரவப்படுத்த வேண்டும் என்று கலைஞர்களுக்கு மலர் மாலை வழங்கி எங்களை கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். இது ஆரம்ப காலத்திலேருந்து இல்லை ஒரு ஐதீகம். இப்போ நம்ம வெள்ளலூர் நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா துண்டெல்லாம் போட மாட்டாங்க. துண்டு இருக்கு உங்களுக்கு மாலை போடுவாங்க. முத மாலை. அந்த மாலை ஏன் தெரியுமா போடுறாங்க? சாமிக்கு நிகரா வச்சு நம்மளை பார்ப்பாங்க. அதான் கிராமத்துல உள்ள ஒரு பண்பாடு. இப்ப சாமிக்கு மாலை போடுறாங்க, சாமிக்கு பூ வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப சாமிக்கு போடுற மாலையை கொண்டு வந்து நாடக கலைஞர்களை போட்டு சாமிக்கு நிகரா வச்சு அழகு பார்ப்பாங்க, மரியாதை செய்யறது. அந்த மரியாதை அப்படி நாடக கலைஞர்களுக்கு அற்புதமான முறையில மாலை அடுத்து துண்டு இருக்கு எல்லாம் போடுவாங்க. தெரியும், நம்ம ஊரை பத்தி தெரியும். அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைவா இருக்கு. சாப்பிடும் பொழுதே தெரிஞ்சு போகும் நீங்க நாடகம் எப்படி இருக்குங்கிறது. சாப்பிடும் போதே தெரிஞ்சிடும். அங்க என் மாப்பிள்ளை ஈன்னு இழிச்சுக்கிட்டு சாப்பிட்டானா நாடகம் சந்தோஷமா ஓடிடும். இவன் ருசி வைக்கிறவன் அப்படின்னா போச்சு அன்னைக்கு நாடகம் சர்வநாசம்டான்றலாம். ஆனா சாப்பிடும் போதே தெரிஞ்சு போச்சு. நல்ல சாப்பாடு, நல்ல மரியாதை, நல்ல கவனிப்பு. அந்த அளவுக்கு நாடக கலைஞர்கள் மீது அதீதமான ஒரு அன்பு கொண்டு நாடக கலைஞர்களுக்கு மாலையும் பொன்னாடையும் வழங்க காத்து கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கு உங்களுடைய பொற்பாதங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பொதுவாக நம்ம கிராமத்தார்கள்லாம் மனசு நிறைஞ்சவங்கப்பா. எதுலையும் குறையிலும் சொல்ல முடியாது. எல்லாம் மனசு நிறைஞ்சவங்க, அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. இந்த வருஷம் மாலை துண்டு போடுறாங்க. அடுத்த வருஷம் நாடக கலைஞர்களுக்கு ஆளுக்கு ஒரு 1/2 பவுன் மோதிரம் போடுவாங்க. கம்மியா சொல்லிட்டேனோ? அது சரி போடட்டும். அவங்களுக்கு ஒரு நாடகத்தை காட்டிலும் காசு கூடயாது. இப்போ அது இப்போ அந்த அளவுக்கு கூடிருச்சு. இப்போ குறைஞ்சிருக்குங்க. ஒன்றும் இல்லை, ரெடியாக இருக்காங்க போடுறதுக்கு. நான் அளவு எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? உங்கள் விரலை கொஞ்சம் வெட்டி கொடுத்துட்டு போங்க. எப்போ மோதிரம் நான் போட சொன்னதுக்கு என் விரலை வெட்டி நான் கொடுத்துட்டு போகணுமா? சரி, விரலை வெட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கை எப்படி காட்டுங்க. என் கை பெருசா இருக்க, உங்க கை பெருசா இருக்கு. உங்க கை தான் எங்க எல்லா பேருக்கும் சமமா இருக்கு. என் கை பிஞ்சு கைப்பு, அதோட உங்க கை தான் முரட்டு கை. என் விரலை விட உங்க விரல் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. சின்ன விரல் அப்புறம் சின்ன மோதிரம் ஆயிரும். உங்க பெரிய விரலே கொடுங்க. இல்ல, உங்க பெரிய விரல் கொடுத்தா தான் எல்லாத்துக்கும் சரியா வரும். சரி. அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அன்பு நண்பர்கள் வீடியோ கிராமம் ஒன்று சொன்னதுனால அந்த கிராமத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வெளிநாடு வாழும் நண்பர்களுக்காக கட்டுப்பட்டு நாங்கள் வீடியோ எடுக்க சொல்லிட்டோம். ஏன்னா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா யூடியூப் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம். ஏன்னா உலக நாடு முழுக்க இந்த நாடகம் தெரிவதற்கு காரணமும் யூடியூப் தான். அது இல்லை, நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஒரு நாடகம் கெட்டு போகிறதுக்கு காரணமும் யூடியூப் தான். சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு நாடகம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்போ நாடகம் பார்க்கறதுக்கு கூட்டம் வர்றதே கிடையாது. நாங்கள் வெளியில் வந்தால் 10 கேமரா முன்னாடி இருக்கோம். யூடியூப்பில் நாடகத்தை எடுத்து நாடகத்தை அப்படியே போட்டுறாங்க. சில பேர் லைவில் போடுறாங்க.
இதனால எத்தனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது தெரியுமா? ஆ, ஆமா. அப்படியா? பொண்டாட்டியை நாடகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு புருஷன்காரன் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. சரி. யதார்த்தமா லைவ்ல நாடகத்தை பார்த்தேன்னு பப்புன் லேசா கட்டி பிடிச்சி ஆடுவாரு. ஆமா. காலையில போனோன்னு புருஷன்காரன் ஏறிக்கிட்டு மிதிக்கிறது. ஏன்டி அவனை நாடகத்துக்கு அனுப்புறோம்னா அங்க கட்டி பிடிச்சிக்கிட்டாட்டி உருள்ற முண்டை நாடகத்துக்கே போகாத அப்படின்னு சொல்லி நாடகத்தை விட்டு பாட்டி போடுறாரு. இதனால எவ்வளவு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதுங்கிறது யாருக்கா தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு, நாடகத்துல நாங்க கூட குறைய பேசுவோம். ஏன்னா எங்க தொழில் அது தொழில். இப்ப நம்ம பகுதிக்கு வந்துட்டு அசிங்கம் பேசக்கூடாது. முன்னாடி இப்படி தலப்பா கட்டி உட்காந்துட்டாங்கன்னா யோசிச்சு தான் நம்ம பேசணும். கண்டிப்பா. ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு வைங்களேன், ஏப்பா ஏய் பப்புன்னு என்ன பேசுற உள்ள போய் அப்படின்றாங்க. இது நம்ம பகுதியில் ஒரு கட்டுப்பாடு. இப்போ நம்ம கிராமத்தில் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எது சொன்னாலும் உள்ள வந்து கூட பின்னால் வந்து கூட செருப்ப கட்டி கூட 4 அடி அடிச்சுட்டு கூட பக்குவமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நம்ம ஊரில் ஒரு பகுதி. சரி. சில ஊருக்கு போனோம்னு வைங்களேன், அசிங்கம் பேசினா தான் காலையில் காசு கொடுப்பாங்க. இப்படி சில ஊர் இருக்கு இல்லையா, சில ஊரில் டான்ஸ்காரங்க பிள்ளையே கட்டி பிடிச்சி ஆடக்கூடாது. எப்பா பொம்பளை பிள்ளைலாம் தொடக்கூடாதுப்பா, நாகரிகமாக தொழில் பண்ணணும், பொண்டு பிடிச்ச பூரா உட்காந்து வாக்குதுங்க அப்படின்னு சொல்லி சில ஊரில் சொல்லுவாங்க. சில ஊரில் கட்டி பிடிச்சி உருண்டாத்தியம் காசு கொடுப்பாங்க. அப்போ அந்த ஊருக்கு தகுந்தாப்ப நாங்கள் தொழில் பண்ணணும். அதனால நாங்கள் தொழில் பண்ணுறோம். கூட குறைய பேசினாலும் கூட அந்த வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போடுவாங்க. கூட குறைய பேசியிருந்தாலும் அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணிட்டு அது சரி பண்ணி போட்டுருவாங்க. அதை விட கீழே கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பாருங்க, என்னமோ நாடகத்தை இவங்க தான் எழுதுனது மாதிரி. தப்புன்னு அதை நம்ம திருத்திக்கலாம். கண்டிப்பா. இப்போ சூர்யா அவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் இதை பேசியிருக்கீங்க, தயவுசெய்து இதை திருத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கேட்கணும். ஆமா. ஏன்னா ரசிகர்கள் வச்சு தான் நாடகம். அப்போ ரசிகர்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை நம்ம திருத்திக்கிறதுனால தப்பு கிடையாது. அதே மாதிரி கீழே அசிங்கமாக பேசி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சரி. ஆமா, இவன் பெரிய ஆளு பூனா அப்படின்னு சொல்லி தான் கீழே கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது பொம்பளை பிள்ளைக்குலாம் ரொம்ப அசிங்கமாக கொடுப்பாங்க. இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது தெரியுமா? இந்த அறநிலைத்துறைக்கு பேருக்கு பிரச்சனை. மொத்தத்துக்கு நாடகத்தை ஸ்டேயார் வாங்கணும். நாடகத்தில் என்ன அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே கமெண்ட்ஸ் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க, நாடகத்தை நாடகமாக நடத்துறீங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி புதுக்கோட்டை சங்கம், மதுரை சங்கம், காரைக்குடி எல்லா சங்கமும் இணைந்து அவங்ககிட்ட பேசி இனிமேல் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இப்போ அமைதியாக இருக்காங்க. அதனால் வீடியோ எடுக்கிற அன்பு நண்பர்கள் தயவு செய்து கீழே அந்த கருத்தை கூட லாக் பண்ணிடுங்க, வேணாம் அது கூட ஆஃப் பண்ணிடுங்க, கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போடுங்க. சில பேர் கோத்தாங்கம்மான்னு கூட பேசுகிறாங்க, அதை பெருசாக தெரியாது. நாங்கள் சும்மா ஒரு வார்த்தை கூட குறைய பேசுனா அது பெருசாக பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து வீடியோ எடுங்கப்போ. உங்களை நம்பித்தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அன்பு நண்பரை கூப்பிட்டு உள்ளே சொல்லிட்டேன். இருந்தாலும் கிராமத்தார்களுடைய ஒத்துழைப்புக்காக, வெளிநாடு வாழும் நண்பர்களுக்காக நாங்கள் சம்மதிச்சிட்டோம். அதனால நம்ம அன்பு நண்பர்களுக்கு நன்றி. நன்றிங்க. வணக்கம். யாரும் இந்த அப்பா நினச்சிக்காதீங்க. ஆமாம் ஆமாம், நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகங்களை பார்க்கணும், நம்ம மண்ணை, பிறந்த மண்ணை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு ஒரு இயக்கமாக இருக்கும். ஆனால் இந்த நாடகத்தை நீங்கள் லைவாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம கிராமத்தில் உட்காந்து நாடகம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டில் நல்லபடியாக வேலை செய்யுங்க, உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நல்லபடியாக சம்பாரித்து நமது சொந்த மண்ணுக்கு மறுபடியும் வந்து நம்ம மண்ணையும் நமது விவசாயத்தையும் நல்லபடியாக காப்பாற்றுங்க. அன்பு நண்பர்களுக்கு நன்றி. நன்றிகதை வணக்கம். நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. கூட்டம் என்ன மாப்பிள்ள? ஓ என்ன அப்படி மாலையை கழட்டல இல்ல, அதனால மாப்பிள்ள சபரிமலைக்கு மாலை போட்டது போல துணைக்காது. மாலையை போடுங்க மாப்பிள்ள, அவ்வளோதான். கழட்டி ஓட்டாச்சு. அது நான் கழட்டுற வரைக்கும் மாப்பிள்ள கழட்டில் வருங்க. அது கிராமத்துக்கு ஒரு மரியாதை. வேற ஒன்றும்ல, இப்போ மாலையை போட்டிருக்காங்க, ஒரு 10 நிமிஷமாவது கழுத்தில் கிடக்கணும்ல. பொசுக்குன்னு கழட்டி போட்டோம்னா அப்புறம் வாங்குற காசு வீணா போயிருமா? 10 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கணும். ஆமாம், ஒரு நாள் முழுக்க இருந்துச்சுன்னா அது வேற மாலை ஆயிடும். அதனால அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. கூட்டம் அடேங்கப்பா சரியான கூட்டம். எப்பேற்பட்ட கூட்டம்! இதுல ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் நிறைய உட்காந்துருக்கீங்க. என்னை பற்றி ஆத்தமக்க. அதுவும் இங்கே இருங்க, சினிமா படத்துல நடிக்கக்கூடிய கதாநாயகிகளை வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு. என்னையா சொல்றிய? என்ன வாக்கலையா நீங்க? 2-3 கார் நின்னுச்சு தெரியலையா? என்ன அப்படி? அந்த முன்னாடி உட்காந்துருக்கா பாருங்க, இந்த முன்னாடி உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க வந்து நயன்தாரா. அந்த அங்கிட்டு பக்கத்துல உட்காந்துருக்காங்க வந்து ஸ்ரேயா. சரி. அவங்க வந்து நமிதா. பூரா காலேஜ் ஃப்ரெண்டு, பூரா கூட்டமா உட்காந்துருக்கு பாருங்க. ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. பூரா உங்களோட படிச்சவங்களா? ஏன் கூட படிச்சவங்களா? அவங்களுக்குள்ள அவங்க படிச்சவங்கப்பா. ஏப்பா அவங்களோட நான் படிச்சிருந்தா அப்புறம் எனக்கு வயசு என்ன? ஆத்தாடி என்ன பென்ஷன் பண்ணாங்க வச்சுட்டு போல இருக்கு. அதனால தாய்மார்கள் பூரா சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. நாடகத்தை அமைதியா பாருங்க. எப்படி நீங்க பப்புண்டான்னு சுரைக்கும் தான் உட்காந்துருப்பீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வயசான ஆளுக்கு தான் போக மாட்டாங்க, ஏன்னா கண்ணு தெரியாது. விடிஞ்சதுக்கு அப்புறம் போவோம்னு சொல்லி இங்கேயே படுத்துருங்க. தாய்மார்கள் தான் காலையில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், சோத்தாக்கணும், புருஷனுக்கு குழம்பு வச்சு கொடுக்கணும்னு சொல்லி அம்பிட்டு கிளம்பிடுங்க. தயவுசெய்து போகிறதும் போகிறீங்க, செத்த நேரம் நாடகத்தை பார்த்துட்டு போங்க. அப்படியே போனாலும் ஒத்தாலாம் எந்திரிச்சு போங்க, குரூப்பாக எந்திரிச்சு போகாதீங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முதல் வணக்கத்தை போட்டுவிட்டு அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க.
ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. இருள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. இருள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. இருள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்களுக்கு ஈடுகிணை உலகத்திலே யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே குச்ச குழம்பு பண்ணக்கூடாது. கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. கூட்டத்திலே குச்ச குழம்பு பண்ணக்கூடாது. கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது. எப்ப அங்க சொன்னேன், இங்க கிடையாது. அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது. கூட்டத்திலே கலக கத்திரி பண்ணக்கூடாது. அமைதியாக நாடகத்தை உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுறேங்க இல்லைங்க. ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுறேங்க இல்லைங்க. ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க. விடிய வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு வேணுங்க. ஒரே மாதிரி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஹலோ அப்படியே விட்டுருங்க. ஹலோ இதை கொஞ்சம் ஏற்றுங்க. இதை ஏற்றுங்க. ஒன்று ஏற்றுங்க. ஹலோ அது ஆள் ஒன்று மைக்கு ஏற்றுங்க. பேசு பேசு. சும்மா ஏற்றுங்க. அதுக்கு மேலே வரதை பார்த்துக்குவோம். மைக்க பாருங்க. மைக் அது உங்களுக்கு போதும். நல்லா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு பேசாம போய் படுப்போம். காலையில் வா. காலையில் காசு மட்டும் வாங்க போதும். ஆமாம். மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார மின்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு வாணிகள் வெற்றி முரசு கொண்டு வரும் நாடக கலியுக ராஜா சிந்தமிழ் சுடர் கலைத்தா இன்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் நமது கமுதி அருகாமுள்ள ஆரகுடியைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் MK வல்லரசு அவர்கள் இவரங்க மேடைகளே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்புட்ட செய்ய வந்திருக்கும் இணைசைக்கான இசைக்கோயில் தேனிசை செய்யமது வசன பேரரசி உங்கள் அபிமான செல்வி உங்கள் அன்பையும் ஆதரவும் பெற காத்துக் கொண்டிருக்கும் நமது பாத்திமனூர் அருகாமல் உள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரி திருமதி KS மல்லிகாதேவி அவர்கள் இவரக மேடைகளை ஸ்ரீ வழிநாயகம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்கொரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது அறந்தாங்கி அருகாமுள்ள வீரமங்கலத்தைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா லே கவிராஜ் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏலங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இணைசி திலகம் நமது முதுகுளத்தூர் அருகாமுள்ள கிடாதற்கையைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா கம்மா கண்ட MV முருகன் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பின்பாளர் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா பெருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா
நீங்கள் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்ல வேண்டியதானே? இங்கே வந்து சொன்னீங்கன்னா முக்கியஸ்தர்கள் பெரியவங்களும் உட்காந்துருக்கா, அங்கே சொல்லுங்க. ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறாப்புல. என்னமோ எதுவும் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. பெரியவங்க பார்த்து கேந்துங்க. நீங்கள் நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகு. டேய் டேய் டேய், இது மைக் பேசுங்க வாடா. டேய் நீ வந்து என்னென்னு பதில் சொல்கிறாங்க, வாடாங்க வாடா. அப்புறம் அவன் என்னென்னு போன அவனே பேசிக்கிட்டு இருந்தா அப்படி தெரியும். உங்களை மாதிரி பெரிய ஆள்கிட்ட சொல்லணும், இங்கே சொல்லணும்ல. பெரியவங்க சொல்கிறாங்க. சரி பாருங்க. சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன ஏதாவது சொல்கிறாந்தா தயவுசெய்து பெரியவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மேடைக்கு முன்னால் வந்துக்கிட்டு கையை காட்டுறது நிப்பாட்டுன்னு சொன்னால் நாங்கள் என்னமோ எதுவும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. கூட்டம் கலைஞ்சு போயிரும் இல்லையா? அப்புறம் அது சரி, அந்த ஹீரோ சனத்தை காட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. பலே பலே, அற்புதமான ஒரு பாடல். எல்லாம் வல்ல அந்த திருப்பதி அவர்கள் உங்களுக்கு கிட்டட்டும். அரங்கமே அதிர்மலவருக்கு நந்திக்கப்பாக இங்க மத்தளத்தை இசைத்து உங்களையெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கோடியடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதங்க கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதங்காசான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய திருப்பவனம் அருகாமுள்ள ஏனாதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவரங்க மேடைகளில் மிருதங்கம் டோலாக்கன் தொப்பெஞ்ச விழா.
பலவாத்தியம். அசுர தொழிலாளிகள் பூரா இதில் ஏதாவது ஊடாட வந்து சொல்லிட்டா மூட அவுட் ஆயிரும். என்ன பண்ணணும் ஏது பேசணுங்கிறதே மறந்து போகும். அதனால தான் அவர் பெட்டிக்காரர் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிபட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஒன்றும் வந்துடும். அது எல்லாம் சரியாரு ஒன்றும் இல்லை. ஏன்னா சிந்தனைகளை சிதற விடப்படாது, ரொம்ப முக்கியமாக இல்லையா? நம்மளை சுற்றி 1000 பிரச்சனைகள் ஓடுது. அந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி நம்ம தொழில் பண்ண முடியுமா? முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் மூட்டை கட்டி அங்கிட்டு வச்சிடணும் வெளியில். ஆமாம், வெளியில் அங்கிட்டு மூட்டை கட்டி போட்டுறணும். வெளியில் வந்துட்டோம்னா உங்கள் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, 1008 பிரச்சனை. ஆமாம், எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்களும் தொழில் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, லோனு பிரச்சனை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதை மறந்து தான் நீங்களும் திருவிழா நடத்துகிறீங்க. ஆனால் எல்லாத்தையும் மறந்து ஒரு விஷயத்தில் சரியாக இறங்கிட்டோம்னா அந்த விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு போடணும். அதில் சரியாக இருக்கணுமா இல்லையா? இதில் ஒரு பெரிய ஜமீன்தார் ஒன்று இருந்திருக்காரு. ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய ஜமீன்தார், அந்த ஜமீன்தார் வந்து ஒரு பந்தயம் வைக்கிறார். என்ன பந்தயம் அப்படின்னா ஒரு பெரிய நீச்சல் குளம். பெரிய நீச்சல் குளம், நல்ல ஆழமான நீச்சல் குளம். அந்த ஆழமான நீச்சல் குளத்துல நிறைய விஷம் உள்ள பாம்புகளை நிறைய போட்டாரு. நிறைய பாம்பு சரி போட்டாரு. போட்டு ஒரு சின்ன நிபந்தனை வைக்கிறார். எப்படி? இந்த நீச்சல் குளத்துக்குள்ள யாராவது ஒரு ஆண்மகன் குதித்து நீச்சல் அடிச்சு யார் இந்த பக்கம் வரீங்களோ வந்தவங்களுக்கு 100 ஏக்கர் நிலம். 100 ஏக்கர் நிலமா? 100 ஏக்கர் நிலம் வந்தா 100 ஏக்கர் நிலம். எங்க வர முடியும்? எப்ப நிலம் இல்லையே, நிலம் எனக்கு வேணாம் அப்படின்னா 1 கோடி ரூபாய் பணம். ஒரு கோடி ரூபா பணம். சரி, ஒன்று 100 ஏக்கர் நிலம், இல்லைன்னா 1 கோடி ரூபா பணம். எப்பா பணமும் வேணாம் அப்படின்னா என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்துருவேன். எப்படி? 3 விஷயம் கொடுக்குறாரு. 100 ஏக்கர் நிலம் ஒன்று, 1 கோடி ரூபா பணம் ஒன்று, இல்லைன்னா பொண்ணு. அது இல்லைன்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் சொல்லிட்டாரு. மக்கள் பூரா திரண்டு நிற்கிறாங்க. அதில் ஒரு வீரமான ஆண்மகன் சரி உள்ள குதிச்சுட்டான். விஷப்பாம்பு கிடைக்கியா? நிறைய கிடக்குது. உள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சு இந்தான்னு வந்துட்டான். இந்த பக்கம் வந்துட்டான். கரையேறிட்டான். கடி வாங்காம வந்துட்டான். கரை சேர்ந்துட்டான். சரி, கரை சேர்ந்தா ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த வீர திருமகனை கூப்பிடுங்கடா, இங்க வாடா, டேய் இங்க வாடா. எப்பேற்பட்ட விஷயத்தை செஞ்சிருக்க? யாருமே உள்ள இறங்க பயப்படுவாங்க. ஆனா தைரியமா உள்ள இறங்கி எல்லா பாம்பையும் தாண்டி மேலேறி வந்துட்ட பாத்தியா? நான் சொன்னது போல உனக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் சொல்றாரு. உடனே நம்மாளு எனக்கு நிலம்லாம் வேணாம். நிலம் வேணாமா? சரி, 1 கோடி ரூபா பணம் தரேன், வாங்க. எனக்கு பணமும் வேணாம். வேற பணமும் வேணாமா? ஓஹோ, என் பொண்ணை கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தேனே அதுக்காகவா? கட்டிக்க. சரி, என் பொண்ணை கட்டித்தரேன். எனக்கு அதுவும் வேணாம்யா. வேற? ஏண்டா 100 ஏக்கர் நிலம் வேணாங்கிற, பணம் வேணாங்கிற, பொம்பளை பிள்ளை வேணாங்கிற, வேற என்னடா வேணும்னு சொல்லி ஜமீன்தார் கேட்க நான் கூடத்துக்குள்ள சிவனேன்னு நின்னேன். எவனோ என்னை பிடிச்சி தள்ளி விட்டான் உள்ள. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்ப நான் என் மனசு ஆரம்பிக்கிறேன். கிடைக்கிற பொருளை வேணான்ட்டு சம்மந்தம் எல்லாம் பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஆனா உள்ள தள்ளிட்டாங்கல்ல. ஆனா அவனுடைய சிந்தனை என்ன? உள்ள விழுந்தாச்சு, உயிர் தப்பிக்கணும். எப்படியாவது இதை தாண்டி வந்தா தான் நம்ம உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விஷப்பாம்பெல்லாம் தாண்டி நீச்சல் குளத்துல மேலே ஏறி வந்துட்டான். அதே மாதிரிதான் நம்மளை சுத்தி எதிரிகள், துரோகிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க. எல்லாத்தையும் தாண்டி மேலேறி வந்தாத்தான் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான கட்டத்தை நம்ம அடைய முடியும், ஜெயிக்க முடியும். அதை விட்டுவிட்டு நம்மளுக்கு இவங்க இருக்காங்களே, அவங்க இருக்காங்களே, அந்த பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சோன்னு வைங்களேன், வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் எந்த யோசனையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்து ரசிங்க. பலவாத்திய புகழ் கொடுக்குறீங்களா? மரியாதை கொடுங்க, சும்மா கொடுங்க. அதனால நம்மள ஒரு 5 நிமிஷம் தானே கொடுங்க. மாமன்னன் மறைந்த அன்பு தந்தையார் கே சரதார் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய மிருதங்க ஜாம்பவான் அன்பு அப்பா KN பாலன் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை MM சரவணகுமார் அவர்கள் பலவாத்தியம்.
வாத்தியம். சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சாத்தினை சேர்ந்த அன்பு அப்பா அழகு அவர்கள். விரங்கமடைகளை தாளம் கொடுங்கப்பா. சத்தியமா சொல்றேன், நாங்களாம் வயசான கிழவிங்க, அவர் தான் இளவட்டான். பச்சை மண்ணியா 70 வயசு ஆகுது, இன்னும் பல்லு கூட முளைக்கலையா? உட்காரவே மாட்டாப்ல பாவம். 70 வயசு ஆகுது. இவர் வயசுக்கெல்லாம் நம்மளாம் உயிரோட இருப்போமா? அதெல்லாம் யோசிக்கிறோமா இல்லையா? எங்கள் அப்பா சின்ன பிள்ளை மாதிரி, அது எந்த ஒரு அந்த ஒரு மண்டை வெயிட்டும் சொல்ல முடியாது. எங்கள் பேக்கெல்லாம் ஓடி வந்து எடுப்பாப்புல, அப்படி ஒரு குழந்தை மாதிரி எங்கள் அப்பா அழகு அவர்கள். பேருக்கு தகுந்தாப்புல அவர் மனசு அழகு, முகமும் அழகு. அன்பு அப்பா அவர்கள் சிறந்த முறையில் தாளம் இசைத்தார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி. இப்பத்தான் நம்ம ஐட்ட வருது. எல்லாரும் நினைப்பீங்க நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா, இல்ல கிழட்டு முண்டையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா? 6 மாசத்துக்கு நான் மத்தி கிளட்டு அப்படிலாம் கூட்டிட்டு வருவாங்களா? 16 நிறையாத பருவ மங்கை. உண்மையிலே அந்த பிள்ளைக்கு 18 வயசு தான். நாட்டிய பியூட்டி, நடன மகிழ், நடன சிங்காரி, மதுரை மாநகரை சேர்ந்தாரு. ஆமாம், மண்டையாட்டுறதாரு. அவங்க பேசிக்கிறாங்க. ஆமாம் 18 வயசா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆசை ஆசை யாரை விட்டுச்சு? மண்டையில முடி கொட்டி உனக்கு ஆசை விடுதா? என்ன பண்ணிருந்தேன், அந்த பிள்ளைய அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துருந்தேன். அதோட ஊர்ல காசு வாங்க முடியாது. மதுரை மாநகரை சேர்ந்த சிந்துஜா இவரங்க மேடைகளை டான்ஸ் அண்ட் காமிக்கு. நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாத குமரிச்சிட்டு கட்டி போடாத. நாடகம் பேசுனது யார்? நீங்க தானே? ஆமா. ஒரு பெரிய ஒரு ஆர்மனிய கலைஞர். சரி. ரெண்டாவது கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவர். சரி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உங்க மேல ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன். என்னையா ஒரு மேடையில பாடும்பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை இப்படியா பாடுறது? என்ன பண்ண? என்ன பண்ணார் கவனிச்சீங்க? என்ன ஜட்டி போடாத குமரிச்சு. ஜட்டி ஓடுக்கு போடணும் உங்களுக்கு தெரியுமா? அப்படியா பண்ணிருக்கேன்? அப்படி இல்லையா? கெட்ட வந்தாலே கோபம் வரும், கெட்ட போனாலே பாவம் வரும். கெட்ட வந்தாலே கோபம் வரும், கெட்ட போனாலே பாவம் வரும். தட்டி தள்ளாது உங்க கூடும் வந்து சேராது உங்க கூடும். உன்னை போடு நினைச்சு முடிச்சு நெஞ்சோட நப்பே. நேத்து 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 பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு. அடிய நான் தான் இந்த நாடகத்திற்கு ஒளி அண்ட் ஒளி. நன்றி நன்றி. ஒளி அண்ட் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி ஒளி அமைப்பகம் எங்களது SRM இளையராஜா ஆடியோஸ் பாப்பாக்குடி அன்பு நண்பர்கள் ஒளி ஒளி அமைப்பு ராஜா ஆடியோஸ். வாங்க போ வாங்க, பார்த்து வாங்க. ஹலோ. ஆர்மணி வாசிக்கும் அன்பு மாமா முருகன் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. இனிமேலாவது துண்டை கட்டி குளிங்க, முட்டை குண்டியோட குளிக்காம. மிருதங்க வாசிக்கும் அன்பு மாப்பிள்ளை ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. பலவாத்தி மிசைக்கும் அன்பு மாப்பிள்ளை என்ன வந்து சொல்லலாமா? அப்படி எங்க சத்தியமணி பெட்டிமலை சத்தியமணி சொல்லு. பலவாத்தி மிசைக்கும் சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. தாளம் வாசிக்கும் அன்பு அப்பா அழகு அழகு அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. சொல்ல போடு. இங்கே உங்கள் முன் ஒவ்வொரு அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு விழா கமிட்டி சர்வக பொன்னாடி இருந்து குறிப்பிடுத்தினார்கள். இப்போ நம்ம வந்திருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு, அதுதான் முக்கியம். என்ன வேணும் எது வேணும் அப்படி பார்க்குற உடம்பு இல்லையா? கண்டிப்பா. ஆமாம் ஆமாம். மிருதங்காருக்கு வந்து பிறவி கலைஞன் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தண்ணி காட்டு ராஜான்னு போட்டிருக்காங்க. நாடகத்தை அமைச்சது அவர் தியா, நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது அவர் தியா. அவருக்கு மட்டும் மொட்டட்டின் கிடாதற்கு முருகன் போட்டுருக்காரு. எந்த ஹார்மோனியம் போட்டுருக்காருல, ஹார்மோனியம் அது தொழிலுங்க. நீங்கள் வாசிக்கிறத சொல்லியிருக்காரு. முன்னால ஹெட்டிங்கில் அவர் பேர் வரலையா? உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், படித்தோர பாண்டி, இல்லைன்னா கம்மா கண்ட. ஆமாம். பொன்னாடை இணைவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகத வணக்கம். வணக்கம். நாடகத்தின் அமைப்பாளர் எங்களது நாட உலகத்தில் ஒரு செல்லப்பிள்ளை மரியாதைக்குரிய அன்பு மாமா MV முருகன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு முக்கியமாக இதை சொல்லணும். சாப்பாடு அளித்த அன்பு குடும்பத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும்
கோடான கோடி நன்றிகள் நன்றிகள். அந்த வணக்கம் வணக்கம். அதில் தாய்மார்கள் பூரா என்னமோ எங்கள் ஆத்த கையில் சாப்பிட்டது போல. சரி, இப்போ அதான் அந்த முக்கியம். இலையில முட்டைக்கோஸ் இல்லையா, திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. உனக்கு ஓயாம வச்சாங்க, நீ வேணான்னு சொன்னாலும் ஐயோ எவ்வளவு கவனிப்பு. உண்மையிலே மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு, எங்கள் வயிறு நிறைஞ்சு போச்சு. எங்கள் வயிறும் எங்கள் மனசு எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கோ அதே போல் அந்த குடும்பமும் இந்த கிராமமும் செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாமல் கைகால் சுகத்தோட எல்லாமல் அந்த இறைவன் அருள் பெற்று நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஏன்னா பசிக்கு சோறு ஓட்டிங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கண்டிப்பா. சில கிராமங்களில் தலைக்கு 150 ரூபா கொடுத்துருவாங்க. ஒரு தோசை, ஒரு ஆம்லெட், 2 இட்லி. அது காஞ்ச தோசை. மாப்பிள்ளைக்கெல்லாம் எரிச்ச மயிர் வந்துடும். என்னடா மயிறு சாப்பாடு அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு வயிறு வர காஞ்சிடும். எனக்கு இவனை நினைச்சா தான் அல்லையே கவ்வும். என்ன ஆனால் இலை போட்டு காய்கறி வச்சுன்னு முகத்தில் ஒரு சிரிப்பு வந்ததுக்கு அப்புறம் அப்பா இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் உட்காந்து வாசிப்பேன் புள்ள. பார்த்து தின்னி பையவே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா காலையில் போனோடனே சாப்பிட மாட்டோம்யா, போனோடனே படுத்துருவோம், தூக்கம் தான் இருக்கும். மத்தியானம் வீட்டில் விதவிதமாக கறி குழம்பு மீன் குழம்பு வச்சாலும் சாப்பிடவும் மாட்டோம். இந்த ராத்திரி கிராமப்புறத்தில் போகிறாங்க பாருங்க, அந்த ஒரு நேரம் சாப்பாடு தான் எங்களுக்கு உயிர் நாடி. அந்த சாப்பாடை சாப்பிட்டா தான் நாங்கள் வங்காச்சியாக கத்த முடியும். டிப்பனை சாப்பிட்டா நம்மளால தொழில் பண்ண முடியுமா? கண்டிப்பா. சோறு போட்டால் தான் அந்த சாப்பாடு கொஞ்சம் செமிக்கிற அளவுக்கு தொழில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஆத்தாடி சாம்பார், ரசம், மோர், 3 வகை கூட்டு, 4 வகை கூட்டு, முட்டைக்கோசு, வெண்டிக்காய் கூட்டு, வெண்டிக்காய் மண்டி, ஆத்தாடி. இது போக சிக்கன் வேற. சைவம் சாப்பிட்றவங்க சைவம் சாப்பிடட்டும், அசைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிடட்டும் சொல்லி உப்பு கறி சிக்கன். அதில் ஆத்த மக்க கவனிக்கும் போது நல்லா கவனிச்சேன். இலையில காய்கறி வைக்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காய் பிடிக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், அவருக்கு முட்டைக்கோஸ் பிடிக்கும், உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் வைங்களேன். எதில் கை வைக்கிறாங்களோ அதை தான் கொண்டு வந்து மேற்கொண்டு வைப்பாங்க. ஏன்னா தம்பிக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதனால தான் தம்பி அதை எடுக்குது அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த காயை வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஆத்தா கையால் சாப்பிட்டது போல் எங்களுக்கு சாப்பாடு போட்டிங்க. அன்பு குடும்பத்தார்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். போதும் சொல்கிறதே 2 தாங்க. என்னென்ன? ஒன்று சாப்பாடு, ஒன்று அடி. ஆத்தாடி சாப்பாடு வைக்கும்போது சொல்லுவேன், ஆத்தா வைக்காதீங்க, ஆத்தா முடியாது, ஆத்தா சாப்பிட முடியாது, ஆத்தா போதும் தான், ஆத்தா போதும், ஆத்தா ராஜா விட்டாதீங்க, போதும் போதும். இது ஒன்று. 2வது எது தெரியுமா? என்ன? காவல்துறையாட்ட அடி வாங்கும் போது, ஐயா அடிக்காதீங்க ஐயா, உண்மையை சொல்லிடுறா ஐயா, போதும்யா ஐயா, போதும்யா, ஆமாய்யா, பெட்டிக்கிறதா ஐயா, கணேஷ் போல விற்கிறாரு. சும்மா ஒரு பேச்சு. நிறைய வாங்கியிருப்பாவல. ஆமாம், உங்ககிட்ட வாங்கினானே. அப்போ போதும்னு சொல்கிறது என்ன? ஒன்று சாப்பாடு, ஒன்று அடி. மித்த எந்த விஷயத்தையாவது நம்ம போதும்னு சொல்லுவோமா? ஆனால் போதும்னு சொல்லக்கூடியவங்க யார் தெரியுமா? தாய்மார்கள் மட்டும்தான். அந்த வகையில் அவங்களை பாராட்டணும். எப்படி? ஒரு 75 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த வயசான பெண்கள் பாருங்க, தலை மட்டும் தனியாக ஆடும். எப்படி? வேணாம் 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 வேணாம், போதும் 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 போதும், முருகா என்ன போதும், வேணாம், எதுவுமே வேணாம், நகை நட்டு வேணாம், பேரம்பத்திய மட்டும் போதும் எனக்கு, அதுகளை பார்த்தாலே போதும். இப்படிதான் மண்டை ஆடும். ஆனா ஆண்களுக்கு பாருங்களேன், 90 வயசானாலும் சரி தலை இப்படி ஆடாது. வேற வேணும் 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 வேணும், சரக்கு வேணுமா வேணும் வேணும், கணேஷ் போயில வேணும் வேணும், பொம்பளை வேணும் வேணும் வேணும், அதுக்கு மட்டும் மண்டை வேகமா ஆடும். ஏன்டா கிழட்டு தாயிலி, வயசான காலத்துல என்னடா செய்வேன், முடியல நாளும் முருட்டிட்டாத கிடப்பு, வேணும் 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 வேணும். எப்போ நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டுப்படி எப்போ நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்போ தான் நல்லா இருக்க முடியும். அந்த அளவுக்கு சாப்பாடு போட்டீங்க. அன்பு ஆத்தா அவர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். இப்போ சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சாதம் இலையில வைப்போம். ஆமாம், அது அன்னதான சாப்பாடாக இருந்தாலும் சரி, வீட்டில் சாப்பிட்டாலும் விருந்து சாப்பாடாக இருந்தாலும் சரி, சரி, ஒரு கைப்பிடி சாதம் ஏன் வைக்கிறோம்? ஒரு பிடி கை சாதம், கொஞ்சோண்டு ஒரு சாதம் கொஞ்சம் இலையில மிச்சமாக வச்சிடணும், இலையில வைப்போம். ஆமாம், அதையே வைக்கிறோம். சாப்பிட முடியாட்டே வச்சுட்டு போயிடுவோம் நம்ம. ஏங்க இப்போ அம்புடி சாப்பாடு சாப்பிட்ட வகை துணுண்டு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆர்வத்தில் நல்லா நிறையா இருக்குன்னு சாப்பிடணும் வாங்குறது, சாப்பிட முடியாது, மீதி வச்சுட்டு போயிடுறது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, அதுக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காரணம் தெரியுமா? தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க. ஆமா, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி சாதம் வைக்கணும். இது தர்மம். ஏன் தெரியுமா வைக்கிறான்? எச்சியில கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுருவாங்க. ஆமா, அங்க இருக்கக்கூடிய திருநாய்கள் பூரா வந்து அந்த இலையில இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து சாப்பிடுமா. அப்படி சாப்பிடும்போது அந்த நாய் நினைக்குமா, பரவாயில்ல இந்த மனுஷன் விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்மளுக்காக ஒரு கைப்பிடி சாதம் வச்சிருக்கேன் பார், அவன் நல்லவன், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் நம்மளை வாழ்த்துமா. சரி, மனசார வாழ்த்துமா. சில பேர் இலையை மொத்தமாக வலிச்சு நக்கிடுறது, வெறும் இலையை கொண்டு போய் போடுவாங்க. அந்த நாய் வந்து அந்த இலையை அப்படியே முறைச்சு வாக்கும், அப்படியே முறைச்சு வாக்கும். அந்த நாய் நினைக்குமா, எப்படி நம்மளை விட பெரிய முரட்டு நாயா இருப்பேன் போல இருக்கு, இலைய வலிச்சு நக்கிருக்கானே, ஒரு கைப்பிடி சாதம் கூட வைக்கலையே, பிச்சைக்கார பையன், முரட்டு நாய் பையன் அப்படின்னு சொல்லி அந்த நாய் கேவலமா நினைக்கும். அதனால சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி சாதம் வைக்கணும், இது தர்மம். அந்த அளவுக்கு சாப்பாடு. நாடக கலைஞர்கள் போட்டாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றிங்க. வணக்கம். அடுத்த ஒரு டான்ஸ் கருப்புல பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாரும் உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்கங்க. அவ்வளோதான். ஏன்னா மரணங்கிறது எல்லாத்துக்குமே நிச்சயம்தான். மரணத்தை வென்றவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அது 40 வருதா 80 வருதான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ரோட்டில் நடந்து போக டீ கடையில் உட்காந்து டீயை தான் குடிப்பார், நெஞ்ச ஒரு மாதிரியாக பிடிப்பார், சோழி முடிஞ்சு போகும். இதுதான் வாழ்க்கை.
கரணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்க. கண்டிப்பா. மரணத்தின் ஒத்திகை எது தெரியுமா? என்ன மரணத்தின் ஒத்திகை அது எதுயா? அதுதான் தூக்கம். ஆழ்ந்த தூக்கம். நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு ஆளை எழுப்பி பாருங்க, எந்திரிப்பாரா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் மரணமும். செத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ அந்த மரணங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே உறுதி தான். அதில் எத்தனையோ பெருங்கொண்ட ஆளுகளை பூரா நம்ம இழந்துக்கிட்டே வரோம். இந்த அம்மா பின்னணி பாடகி மரியாதைக்குரிய அன்பு தாயார் ஜானகி அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஒரு பெருங்கொண்ட இயக்குனர் பாரதி ராஜன் அவர்கள் இறந்தார். அப்புறம் பாக்கியராஜ் ஐயா இறந்தாங்க. பெருங்கொண்ட கலைஞர்கள்லாம் இறந்துக்கிட்டே வராங்க அப்படிங்கும்போது மனசுக்கு வேதனை. சரி, அவங்களுக்கு நேற்று, நாளைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மரணம் வரத்தான் போகுது. ஆனால் நம்ம மனுஷ பயப்புள்ள மாதிரி சாமியை ஏமாற்ற முடியாதுப்பா. எப்படி? ஆண்டவனுக்கே நோட்டீஸ் அனுப்புகிற ஆள் யாருன்னா நம்ம ஆளுக தான். எப்படி? பலவர் ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவா தெரியுமா? ஆமாம். ஒரு மனுஷனுக்கு மரணம் வர்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த காதோர முடி நரைச்சிருமா. காதோர முடி நரைச்சிருச்சுன்னா ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பினா நட்டம். எப்போ வேணா நம்மளை கூப்பிடுவான். அதான் பெரியவங்க பாடுவாங்க, காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுதடின்னு. கண்ணாடியை பார்ப்பாங்க, ஆகா முடி நரைச்சிருச்சு ஓல இருக்கே, நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க ஓல இருக்கு, எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க ஓல அப்படின்னு சொல்லி வீடு வாச சொத்து சொகம் நாட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரிச்சு கொடுக்குமோ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு ரெடியாக இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியாக இருக்கேன்டா, எப்போ கூப்பிட்டாலும் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்போ. ஆமாம். இப்போ அப்படிலாம் கிடையாது. வேற கண்ணாடியை பார்க்கறது அடி எல்லவே அதானே, நம்மளுக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி லவக்கன் கருப்புட்டையை தூக்கி அடைச்சி விட்டு பதில் நோட்டீஸ் அனுப்பிடுறது, வரமாட்டேன் போடான்னு. ஆண்டவனுக்கே நோட்டீஸ் அனுப்புனாங்க. அப்புறம் என்னத்தை சொல்கிறது? அதனால் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத நோய் எது தெரியுமா? என்ன? மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். இது மட்டும் வரக்கூடாது. இந்த விவசாயம் பார்க்குறாங்களே எங்கள் அப்புச்சிலாம், ஆமாம், அவங்களுக்கெல்லாம் 100-150 வயசு வரைக்கும் வரவே வராது. கண்டிப்பாக. ஏன்னா அந்த காலத்தில் ஏற பிடிச்சி உழுகின கைகள், இந்த கைகள் உடம்புல வெயில வேலை பார்த்த உடம்புகள், அதனால் அதுகளுக்கெல்லாம் நோய் நொடியே வராது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்மங்குழு கேப்பக்குழு குடிக்கிறது கிடையாது, எல்லாம் இந்த பீஸா பர்கரு இதைத்தான் தின்றது. அது மட்டும் இல்லை, வேர்வை சிந்தி யாரும் உழைக்கிறது கிடையாது. 18 வயசுல பிள்ளைய சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 15 வயசுக்கார பிள்ளைகள்லாம் சரக்கு அடிக்குதுங்க, கஞ்சா இழுக்கிறாங்க, சுருட்டு இழுக்கிறாங்க. அப்புறம் உடம்பு எப்படி தெம்பா இருக்கும்? வெந்து கெட்டு போகும், வெந்து சொத்து போகும். நாளைக்கு கல்யாணம் பண்ணாலும் பிள்ளை கொடுக்க முடியாது, மலட்டுத்தன்மையாக போயிடும். இதெல்லாம் சொன்னால் யாராவது கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மாரடைப்புலேயே 3 அட்டாக் இருக்கு. அப்படியா? முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வைங்களேன், சரி, சும்மா எச்சரிக்கை மாதிரி லேசாக காமிச்சிட்டு போயிடும். ஆமாம். 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வைங்களேன், ஏதோ அவன் செஞ்ச புண்ணியத்தை வச்சு காப்பாற்றி விடலாம். 3வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வைங்களேன், வந்துட்டா இவன் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவனே சுடுகாட்டில் போய் குளிய தோண்டி இவனே படுத்துக்கிறானோ சொல்லி முடிஞ்சுவாங்க. 3க்கு மேலே வண்டி தாங்காது. இப்படித்தான் ஒருத்தருக்கு 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. சரி. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம். என்ன? இந்த கேரளா பக்கம் போனார்னா லாட்டரி சீட்டு வாங்குற கெட்ட பழக்கம். அதிர்ஷ்டத்தை நம்பலாமா? ஆமா. எப்பொழுதுமே உழைப்பத்தான் நம்பணும். கண்டிப்பா. ஆனா இவர் நல்ல நேரத்தை பாருங்களேன், 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாப்புல. சரி. ஆனா இவர் வாங்கின லாட்டரி சீட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் விழுந்து போச்சு. ஆஹா, சந்தோஷம் தாங்க முடியல பொண்டாட்டிக்கு. சரி. விஷயத்தை கேட்ட உடனே அந்த லாட்டரி சீட்டை எடுத்துக்கிட்டு புருஷங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வேகமாக வருது, தலைதறிக்க வருது இந்த அம்மா. இதை டாக்டர் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த அம்மா, இங்கே வாமா, எங்கே வேகமாக போகிற, யாரை நீ, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் விசாரிக்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா என் புருஷனை இங்கே தான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். உன் புருஷனுக்கு என்னம்மா பிரச்சனை? 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தேன், நீங்கள் தான் உசுரை காப்பாற்றி கொடுத்தீங்க. ஆமாம். ஓ ராமசாமி பொண்டாட்டியா நீங்கள்? ஏம்மா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? இவ்வளோ வேகமாக போகிற, என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லி கேட்க. ஒன்றும் இல்லைங்க, என் புருஷன் கேரளா பக்கம் போனார்னா லாட்ரி சீட்டு வாங்குவார். அவர் வாங்கின லாட்ரி சீட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் விழுந்துருச்சு பரிசு தொகை. இதை போய் என் புருஷன்கிட்ட சொல்ல போகிறேன்னு இந்த அம்மா சொல்ல டாக்டர் டென்ஷன் ஆகிட்டார். ஏம்மா சோத்த தின்றியா பிய தின்றியா? இப்போத்தான் உன் புருஷனை எமங்கிட்ட போராடி புருஷன் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருக்கேன், நீ பாட்டுக்கு 5 லட்ச ரூபா பணம் விழுந்திருக்குன்னு சொல்ல. 5 லட்சமா அப்படின்னா சொல்லி முடிஞ்சு போகும். அவங்ககிட்ட எதை சொன்னாலும் பக்குவமாக சொல்லணும். அந்த லாட்டரி சீட்டை ஏன்ட்ட கொடு, நான் போய் அவங்ககிட்ட பக்குவமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி லாட்டரி சீட்டை வாங்கி பையில் வச்சுக்கிட்டு அந்த நோயாளி பார்க்க போயிட்டார். ராமசாமி எப்படி இருக்கிய, நல்லா இருக்கியாளா அப்படின்னு சொல்லி டாக்டர் விசாரிக்கிறார். நல்லா இருக்கே சார், லேசாக நெஞ்சு வலிக்குது. அதெல்லாம் ஒன்றுமில்ல, எல்லாம் சௌரியமாயிருச்சு. எப்போ லாட்டரி சீட்டு வாங்குற கெட்ட பழக்கம் இருக்காயா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. ஆமாங்கய்யா, கெட்ட பழக்கம் இருக்குது. 2 பொம்பளை பிள்ளையை பேத்து விட்டு கரை சேர்க்க வேணாமா, ஏதோ நம்பிக்கையில் வாங்கிட்டேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீ வாங்கின லாட்டரி சீட்டுக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் விழுந்துருச்சுன்னு வையேன், என்ன செய்வ அப்படின்னு சொல்லி டாக்டர் நைவாக கேட்குறாரு. ஐயா 1 லட்ச ரூபா பணம் விழுந்துச்சுன்னா என் மூத்த பொண்ணுக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பேன். நல்ல விஷயம் தானே, பொம்பளை பிள்ளைக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்குறது சந்தோஷம் தானே. சரிப்பா, நீ வாங்கின லாட்டரி சீட்டுக்கு
ஒரு 2 லட்ச ரூபா பணம் விழுந்துருச்சு. சரி, என்ன செய்வ அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. நைஸா சொல்றாரு. உடனே அந்த ஆள் சொல்றாரு, ஐயா அப்படி 2 லட்ச ரூபா பணம் விழுந்துச்சுன்னா என் 2வது பொண்ணை நான் டாக்டருக்கு படிக்க வைப்பேன் ஐயா. வெரி குட் வெரி குட், சூப்பர், அப்படிதான் இருக்கணும். சரிப்பா, நீ வாங்கல லாட்டரி சீட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் விழுந்துருச்சுப்பா, வச்சுக்க. என்ன செய்வேன் டாக்டர் கேட்க. ஐயா அப்படி 5 லட்ச ரூபா பணம் விழுந்துச்சுன்னா இந்த ஆஸ்பத்திரி விட்டு நான் போகும்போது உங்களுக்கு நான் 2 லட்ச ரூபா தரேன் தான் சொல்ல. 2 லட்சமா அப்படின்னு சொல்லி டாக்டர் மண்டையை ஓட்டாரு. அது வரைக்கும் 10 ரூபா 15 ரூபா கமிஷன் காசு வாங்கியிருப்பியா உங்களுக்கு. 2 லட்சம் முழுசா பார்த்தேன்னு அந்த ஆள் வாயை உழந்துட்டான். அதனால உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. உடம்பு ரொம்ப முக்கியம். நான் போய் பாப்பா அனுப்பி வைக்கிறேன். அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் மாதிரி விடைபெறுது உங்களை சூர்யா. ஹலோ ஹலோ. எத்தனை கலைகள் வந்தாலும் நாட்டுப்புற கலைகளுக்கு அழிவே கிடையாது. அந்த நாட்டுப்புற கலைகளில் இந்த நாடக கலைக்கும் என்னாலும் அழிவு கிடையாது. உங்கள் அன்பும் ஆதரவும் இருக்கும் வரை, காலம் உள்ள வரை இந்த நாடக கலை மென்மேலும் வளரும். அப்பேற்பட்ட இந்த கலைகளுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவையெல்லாம் கலையில் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவையெல்லாம் கலையில் சங்கமம். ஆடாள கண்டாடலுக்கு தகப்ப வணக்கமுங்க, ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையில உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். நீ உண்டு என்ற போதும் அட இல்லை என்ற போதும், நீ உண்டு என்ற போதும் அட இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது நிற்காது ஒருபோதும். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி சங்கமம், உடல் பொருள் அவையெல்லாம் கலையில் சங்கமம். நீ அழுதா கரைக்கொரு தமிழுக்கு வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வைரமாகுமே. சபதம் என்றே சலங்கை பாயுமே. சபதம் வெல்லும் போதும் சாயாதிரு வெளியே, இமையும் தீயும் போதும் கலங்காதிரு. நட்சத்திரம் அத்தனைக்கும் மகளிர் சங்கமம், கலைமகள் வெகுதியில் முன்னெடுத்தல் சங்கம், கலைமகள் எப்பொழுதும் முன்னெடுத்தல் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவையெல்லாம் கலைகள் சங்கமம். மழைக்காகத்தான் மேகம், அட கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தோடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெள்ளு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். பறவைகள் வழுவது ஏது, அடப்புள்கள் பழகறியாது, போர்க்களம் நீ போகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே காட்டுக்கு ஓய்வென்பது ஏது, அழகேது, நம் கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது. மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவைகளும் கலைகள் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவைகளும் கலைகள் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவைகளும் கலைகள்
விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி வழங்கும் குணமுடையோர் விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை இந்த வீடு வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை இந்த வீடு வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடி வயற்காட்டில் ஒழுங்காய் பாடுபடி வயற்காட்டில் உயரும் உன்மதிப்போ அயல்நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பெனும் சிவப்பெனும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பெனும் சிவப்பெனும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் இல்லப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் இல்லப்படி பறக்க வேண்டும் என்று ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நன்றி நன்றி பாடலை பாராட்டி குறிச்சிப்பட்டியை சேர்ந்த சாமிக்கண் அன்பு ஐயா அவர்கள் சார்பாக அன்பில் படித்த அன்பு ஐயா அவர்கள் கடைகள் சார்ந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓடியா. ஓடியா. ஓடியா, ஓடியா. அப்படி டேய் அப்பெல்லாம் வந்தனே பொம்பளை பிள்ளை கையை பிடிக்க கூடாதுனே. அதானே பிடிக்க கூடாதுனே. அண்ணே தங்கச்சி கிட்ட இப்பெல்லாம் பேச கூடாதுனே. பாருங்க அண்ணன் சொல்லிட்டே வர்றா. அப்பா பாத்தீங்களா? அப்பாவா? என்னப்பா? அவன் அண்ணங்கிறே நீ அப்பாங்கிற என்னம்மா அப்படி? அப்ப நீ பேசிட்டு போறா. அப்பா மச்சாமா நான் உனக்கு மச்சானா? அப்பா என்ன அப்படி? எப்படி அந்த மாதிரி ஒரு மச்சான்? அந்த இருக்காரு ஒரு அவள் தான் அப்பாவை தாத்தாலாம்.
நாங்களாம் மச்சான் மாமா தான் உனக்கு. யார் அவரா? ஆ வேற என்னதான் நீங்க சொல்றீங்க? மச்சான்னு சொல்லு மாமான்னு சொல்லு. அவர் அந்த அண்ணே இது பண்ண சொல்றாரு டாடி. டேய் சே அப்படி சொல்லாதீங்க, எனக்கு அப்படியே எனக்கு என்னன்னு தெரியாது. நான் அடக்கமான பிள்ளை. சுடுகாட்டுல வச்சிருக்காங்க. சே வாயை முடுங்கனே. ஏய், எப்படிங்கற அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஆகணுக்கறனே. ஆ என்னனே என்னனே சுச்சோ எனக்கு அப்பலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் வந்து அடக்கமான பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளைனா அது நான் மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா. இடையில இவர் வேற அதை வேற சொல்லி கொடுத்துறாரு. இப்ப 4 பேருக்கு கணக்கு நான் நல்லா இருக்கீங்களா? இருமா பெட்டியை கேட்டா ஆல் ரவுண்ட் கேட்டா. ஆமா. மிருதங்கத்தை எல்லாம் கேட்க மாட்டியா? மிருதங்கரண்ணே வணக்கனே தலகரப்பா. இதயா அவர் எதுல சொல்றாரு பாத்தீங்களா? சரி இருக்கட்டும். பொம்பளை பிள்ளை நான் இழுச்சுக்கிட்டே இருப்பேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தேன்னா ஏன் ஏத்தணுமா உனக்கு? கொஞ்சம் உனக்கு சரியா வருமா அந்த பையன்? தம்பி அருமையா ஆப்ரேட் பண்ணுவாப்ல. ஏன் உங்களுக்கே இப்படி ஒரு வயித்தறிச்சல் நான் கேட்க? பிடிச்சவரே அங்க முடிச்சிட்டு முடியா? ஆத்தீங்களா? ஏய் அது உனக்கு கிராமம் தெரியுதாடா? அதானே. எப்படி பிள்ளைய கொண்டு வந்து பாட்டி இருக்கேன். நீங்க சும்மா இருக்க, உங்ககிட்ட நான் வாயை கொடுத்து நான் மாட்டல. நல்ல உங்களுக்கு வணக்கம். வந்தமா போனா போயிட்டே இருக்கணும் அப்பா. ரெடி போயிரோமா? நல்ல வாங்க போவோம். டேய் இப்போ போ, காலையில ஊர்ல உன் புருஷன் காசு சும்மா வரும். புருஷங்க சார் நல்ல பிடிங்க. வந்தா போனா போயிட்டே இருக்கணும் அப்பா. ரெடி போவோமா? போமா. போவோமா? என்ன ஒரு மாதிரியா இங்கே சொனக்குமா இங்கே போகலாம். இப்பெல்லாம் இங்கே போக முடியாதுப்பா. விட காலையில் பார்த்துக்கலாம் அதை. நிமிக்கும் நேரத்தில் காதல் கொண்டேன். என்னமாச்சு? அதை வேற வாயால நான் சொல்லணுமாக்கா? இந்த ஊன் கொடுக்குறது பிடிக்கலையா? நான் போற முன்னால நீ வாய பின்னால நான் தோட்டத்து என்னம்மா அந்த சவுண்டு பிடிக்கலையா உனக்கு? டேய் நல்லா இருக்கு ஆடுறதுக்கு. அப்பா எனக்கு அப்படி சொன்னாலே ஒரு மாதிரி கிளம்புது எனக்கு. அதனால தான் அப்படி நாங்கள் கொடுக்குறது. என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. இல்லம்மா எனக்கு இப்பெல்லாம் வச்ச பட் ஆர்வத்தான கிளம்புன்னு சொல்ல வந்தேன். அந்த கிளப்பி வருதானே வேலையே. நான் போறேன் முன்னால நீ வாடி பின்னாலே.
ஏய் கடவுளே இதை நீதேன் பார்க்கணும் இதை. கடை உள்ள இருக்கா 2 கோல்டு போட்டு முட்டாங்க. நான் அதுக்கா வந்தேன். அப்புறம் என்னம்மா என்னடே இப்போ உங்களுக்கு பிரச்சனை? ரிமூவ் த ஹேர். எது? தெரியல ஒண்ணுமே இல்லாம. வாங்கண்ணே வாங்கய்யா. நீங்க இப்போ எப்படி அழகா இருக்கு. இப்ப இப்ப தெரியுதா? அப்படி ஒண்ணும் பெருசா தெரியல. இங்கே டான்ஸ் அன்னைக்கும் சிந்துஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார்கள். சே, மாலை போடும்போது இங்க இப்படி கெட்டதாக நம்ம சொல்லலாமா? இல்லை அவர் பாருங்க அவர் ஊங்குறாரு. டேய் ஏன் அப்படி சொல்றேன்னா உனக்கு பாத்தீங்களா? ஐயோ கடவுளே, என்னை பாராட்டி பொன்னாடை பற்றி ஊர் பொதுமக்களுக்கும் அப்படி ஐயா எல்லா கம்பெனி மிக்க நன்றி. பக்குவமா மாலை போட்டார் துண்டு பொறுத்தனார் பத்தியா. டாடி அவர் நல்லா போட்டார்ல. வயசானவங்கம்மா பெரியவங்க இல்லையா. அதெல்லாம் நான் வாயை கொடுக்க விரும்பாத எஜமாத வாசிங்க. ஆமா கட்டழகி மெட்டகமே கட்டழகி மெட்டகமே பொட்டு வச்சி ரத்தினமே திரையே விட்டு போட்டு நேரமுலா துங்குலமே கட்டழகி மெட்டகமே பொட்டு வச்சி ரத்தினமே திரையே விட்டு போட்டு நேரமுலா துங்குலமே கட்டண காலை இந்த காலை இந்த காம்பையா நிகம கணை வரும் நாளே கட்டண காலை இந்த காலை இந்த காம்பையா நிகம கணை வரும் நாளே கல்யாண நாடே ஓடு ஆடி நெத்தியிலே பச்சைப்பட்டு வச்சிக்கிட்டே இஷ்டப்பட்டு தமிழால் சுத்திக்கிட்டு வாங்கி கட்டி நெத்தியிலே வட்டம் போட்டு ரெடி ரெடி இல்ல இல்ல இது ஒன்ஸ் மோர் பண்ணுங்களேன் அப்படியா கட்டழகி மெட்டகமே பொட்டு வச்சி ரத்தினமே திரையே விட்டு புட்டு ஏய் என்னம்மா அவனுக்கு எதுக்குமா அவன் என்ன பாவம் வலிக்கிட்டு ஓடிச்சுன்னு எதிர்ச்சியா பாவம் நீ ஏம்மா பார்க்குற அப்படியே வலிக்கிடும் சார் எத்தனை தட்டி எங்கே பார்க்கலாம் நெத்தியிலே பச்சைப்பட்டு வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு தமிழால் சுத்திக்கிட்டு வாங்கி கட்டி கூறப்பட்டு ஏய் கண்ணால் உருவதை காலையில் ஆம்பளை நிக்காம கடை வரும் போடு அப்படி கண்ணாடி பெற்றகமே ஓடு என்னம்மா அண்ணே போயாம அதை அதை பண்ணாதீங்க நிறை ஏனே ஏதாவது அசிங்கமா பேசினா ஒன்றும் பண்ணலையம்மா நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் இல்ல ஆடும்போது ஒழுங்கா வாசிக்கலையா அதெல்லாம் வாசிக்கேன் சூப்பரா என்னமோ பஞ்சாயத்து ஏய், நீங்க அதை கவனிக்கவே இல்லையா நான் கவனிக்கல உன்னே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கவனிக்கவே இல்லையா அவன் நல்ல பயிலாச்சே அவர் சொல்லி நீங்க சொல்ல போனா நான் ஒத்துக்க மாட்டேன் கட்டழகி 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 பட்டி வச்சு லதினவே நெத்தியிலே விட்டு போட்டு பெரபூரா ஏய் கண்ணால நூறுவதை போட்டுகிற பொம்பளே போடு. அப்படி ஓடி பச்சை பார்வை தீராதடி மச்சானஞ்சி மாறாதடி அடி திருவாரூர் தேரே பகவாடி திருவிழா உனக்கு சொல்லித்தாடி பார்த்து தடவை வாசிக்க முடியும் நீ நிப்பாட்டினா வேணும் பாட்டிடுவேன் ஓ நிப்பாட்டணும் ஆமா நீ தூக்குனா காடிக்கிறாங்க திருவாரூர் தேரை பகவாடி திருவிழா உனக்கு
ஏமா ஏன் நான் பச்சை புள்ள பாவம் இல்லையா? என்னாச்சு இப்ப? நாட்டழிச்சு வேட்டையாடிடுவடி ஒன்னே. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. பச்சை மண்ணு நான் ஒன்னா நம்பர் பால் வாடினேன். பால்வாடியா? ஆமாடா. பால் குடிக்கிறியா? ஏ தன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடோ ஏதந்தானே தாமரக்குடி தள்ளாடு வீதியிலே. தாமரை புத்திரிச்சி மாமா தாவணி கனமா விழுதாடி என்னம்மா என்ன இல்ல பேசி ஓவரா இருக்கா? சரி என்ன? பெட்டி நொறுக்கிடு. அம்மா பாட்டு விட்டு ஏ தன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடோ ஏ தாமரை புத்திரிச்சி மாமா தாவணி ஓடு. கொடரே படியில நாடு உனக்கு கொடையா மாறிக்குமா கொடரே படியில மூட்டுல நெருப்புல குளிரே திருமலையில் கொடியோடி ஓடு. ஓடு. உனக்கும் எனக்கும் மனசு இப்ப வைக்க பிரியாச்சு பொறிவா மறிவா பேசி சிரிக்கா வாட கிடையாது ஆத்திலே குளிக்கிற போது காலே கடிக்கிற மீது நீ ஆத்திலே குளிக்கிற போது நாளே கடிக்கிற மீது. ஏதந்தானே தாமரப்பூ. அந்த கடலை கொள்ளை ஓரத்திலே ஓடு. அந்த சோலை கொள்ளை ஓரத்திலே சோடி பூரான் இருக்க. அப்படி மச்சான பாரடி அடி மச்சமுள்ளாளடி. ஓடு. வெத்தலை முடிச்சு கொடு மாறி நீ மத்தத வெளியில் சொல்லலாமா? ஏ உள்ள போச்சு. ஓடு. நானே ரொம்ப நேரம் ஆடி இருக்கல சரி எனக்கு ஒரு ஆளை போட்டிருக்கீங்களே ஆ, நிக்கு கூப்பிட்டு நிக்கு ஏம்மா, இவ்வளவு நேரம் ஆடுனீல. ஆமா. இப்ப கடைசியா ஒரு ஸ்டெப் போட்டீல. என்ன ஸ்டெப் போட்டேன் இப்ப இந்த எது இப்ப ஆடுனது ஆடுவே. ஆ சரி நல்லா இருக்கு. சரி. டேய் தம்பி பாத்தியா? என்ன எதை பத்தி என்னடா லூசுப்பா திருப்பி வருவாரா? என்னடா அது? அடேய் சேராசு வகுத்துல புள்ள முண்டுது வர்றா. அவன் சாப்பிட கூட இல்லைடா அந்த பிள்ளை. ஏன் சொல்ற யாரு அப்பா யாரு நீங்களா பாத்தீங்களா நான் பாத்துக்கிறேன். சே லலா லலா ஏய் இவர் ஸ்டைலு வெக்கம் இல்ல. இதே ஓசிபிடி. வெளியில் சொல்ல சொன்னேன் நாங்களும் ரேடியோ செட் வரைக்கும் கேட்டேன். அதுலேருந்து தான் ஒன்று வந்திருக்கு.
அதனால தான் பற்ற வைக்காமலே கொண்டு வந்திருக்கேன். 3 நாளைக்கு வச்சு இதை யூஸ் பண்ணணும். ஏப்பா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, நாடகம் வைக்கிறாங்க, ஒரு லைட் கிட்டு போடப்படாது. ஏய் சாரி, கண்ணாடி கருப்பா, அதனால தான் எல்லாம் கண்ணுங்கரைன்னு தெரியுது. ஓகே, என்ன ஒரே கிரௌடாக இருக்குது, என்ன ஊரில் எதுவும் திருவிழாவா? ஹலோ சார், கிராமத்துல நாங்க சாமி கும்பிட்டு வள்ளியிருமன நாடகம் நடத்திட்டு இருக்கோம், சும்மா இல்ல. ஓ ப்ரோக்ராம் நாடகம். எத்தனை லட்சம் செலவு பண்ணி நாங்க நாடகம் செலவு பண்ண ஆள் ஏரியாக்குள்ள புதுசா தெரியுதே. நாங்க 4 பேர் தான் லைன்ல இருக்கோம். அப்படி அதுல முதல் யாரு? அந்த பச்சை குழந்தை. அந்த பச்சை குழந்தையா? எல்லாரும் பாருங்க பெட்டிக்காரி எந்த மாதிரி தண்ணி குடிக்கிறாரு. 1ஆம் கிளாஸ்ல தண்ணியில ஜூஸ் தம்பி. ஜூஸா? எங்க அந்த குடுங்க வந்த ஜூஸ் வேணுமா? அது ஜூஸ் அழகா லெமன் ஜூஸ்யா? பச்சை தண்ணி நல்லா. ஏய் வேணுமா லெமன்யா? போய் சொல்லுங்க, அளவோட போய் சொல்லுங்க. ஆமா, ஏரியாவுக்கு புள்ள புதுசா இருக்கே, நாடகத்துல நடிக்க வந்திருக்க. ஆமா, வெரி நைஸ். அவங்க பெரிய ஆக்டர். ஆமா, துபாயில இருந்து வந்திருக்காங்க. ஆபரேஷன் பண்ணியா? ஏய் எதுக்கு? நான் என்ன கோமாவுல இருந்தா வந்திருக்கேன். அதானே புள்ள முண்டுது சும்மாவே. ஓ, சும்மா சும்மா அப்படி சொல்ல புள்ள முண்டுது. புள்ள வாய் வயிறுமா இருக்கா? ஏங்க யாருங்க நீங்க, எங்க இருந்து வரீங்க, என்ன விஷயம் வரீங்க, மொத தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா நான் கேக்குறேன். சாதாரண இடத்துல இருந்து வரல, ஏர்வாடி தர்காவுல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அப்ப பைத்தியமா? இனி உங்க கூட வந்ததுக்கு என்ன அசிங்கப்படுத்துறமா ஓ படுத்து. பாட்டி நல்ல பாட்டிதா, ஓ பாட்டி நல்ல பாட்டிதா, ஓ பியூட்டி என்ன பியூட்டிதா, சின்ன இடை காட்டி சில பையன்களை வாட்டி மின்னலிடை ஆட்டி சில மஞ்சள் நிலானங்கை கிழவே, ஓ பாட்டி நல்ல பாட்டிதா, ஓ பியூட்டி என்ன பியூட்டிதா. ஊசிடுறா. சரி கோச்சிக்காதீங்க, அன்னைக்கே சொல்லியிருக்கேன் சாயாத பெட்டி. ஏதோ ஆர்வத்தில் உட்கார வந்துட்டேன். என்ன பெட்டி நினைச்சா இல்ல பொருள் சரி பொருள். கோச்சிக்காதீங்க, ஸ்டார்ட் மியூசிக். காத்திருந்தால் கண்மணியே பஸ் கிடைக்கும், காதலிச்சா பொன்மணியே கிஸ் கிடைக்கும், கைவிடுவான் கண்ணியரை பள்ள வந்தான், கை கொடுப்போம் நாங்கள் எல்லாம். முள்ள மாதிரி பயில முடிச்சு வைக்க பயில. நிலை போல் நாங்கள் வந்தாலே உனக்கு கூச்சமே, கிடைக்கன் பார்வைப்பட்டாலே கிடைக்கும் மோட்சமே, கூந்தலோரே கூட வரும் வளரனே, இளமீச வச்சோம் இளைஞ ஆசை வச்சோம் வாவா, ஓ பாட்டி நல்ல பாட்டிதா, ஓ பியூட்டி என்ன பியூட்டிதா. சும்மா சித்தாளா இருக்கேல. ஹாய் ஹலோ, எங்க இருந்து வரீங்க, என்ன விஷயம் வரீங்க? எவ்வளவு டீசெண்டா பேசுற. நான் டீசெண்டா தானே பேசுறேன். அதுதான் மரியாதைங்கிறது. நானும் மரியாதையாலே பேசுறேன். நான் தானே கேட்டேன், நான் தப்பு தவற வச்சு நான் பேசுனேனா? ஏன் பேசு. பேச மாட்டேன். பேசி விட்டு இந்த ஊரை விட்டு நீ தாண்டி விடுவாப்பா. எனக்கு பசங்கிட்ட சொன்னு வை, அந்த ஏரியாக்குள்ள முள்ள வெட்டி போட்டு விடுவாங்க, ஒரு புள்ள பங்கிட்டு போக முடியாது. அதுக்கு இந்த பசங்களா யாரா சொல்ற? இந்த உட்காந்து நம்ம பசங்க, உனக்கு அந்த பசங்க போக முடியும். குஞ்ச புடிச்சு கடிச்சு சும்மா உட்காந்துக்க. எங்களை எல்லாம் வலிக்காம கடி. ஆமா, உனக்கு ஆசை வேற. ஏய் பொம்பளையா நீ எல்லாம்? நல்லா ஆடிக்கிட்டே. பொம்பளை எல்லாம் பூலாம் தேவியா? நீங்க ஆம்பளை தானா? பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படி பேசணும் விவசாயம் தெரியல. நான் என்ன பேசுனேன்? அப்புறம் குஞ்சு பிடிச்சி கடிச்சு விடுங்கிற. நீங்க ஏன் அதே நினைப்புல இருக்கீங்க? மோகர கட்ட நான் கல் புள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னா கல் ரவுடி முடிய கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா, இங்க பாருங்க, முத பேச்சுமா சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டேன். சுத்தம் இல்லாம நாங்க தண்ணிய ஓட்ட வச்சுறேன். இங்க பாருங்க, என்னது இந்த பேச்சல மத்த ஆள்ட்ட வச்சு என்கிட்ட வச்சு கூடாது. ஏய் பேச்ச குறமா. என்ன கைண்டி பேசுறீங்க? வந்தம்மா வியாபாரத்தை பார்த்தோமா, பண காசுகளை சம்பாரிச்சோமா, வீட்டு பக்கம் போனோமா, சோத்தை வடிச்சோமா, தின்னோமா, படுத்து தூங்கணுமான் இருக்கானே. அதை விட்டு இப்படி தேவையில்லாம என்ன வந்து வம்புழுக்கன்னு நினைச்சுன்னு வையே, படுக்க வச்சு காலை ரெண்டா பரட்டும் கிழிச்சு இந்த பக்கம்னா அந்த பக்கம் தொங்க விட்டு விடு மாத்துக்க. வந்தமா வேலையை பார்த்தோமா, வியாபாரத்தை பார்த்தோமா, காசு வாங்கணும்னா வீட்டு பக்கத்து போயிட்டே இருக்கணும். அதை விட்டுப்பட்டு என்கிட்ட வச்சுக்கிட்டே வச்சுக்கோங்க, அப்புறம் நடக்கிறத வேற. நீ சொல்ற ஏதோ சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். வந்தம்மா உன்னை வேலை பார்த்தமா போன என்ன மாட்டேன். வேலை பார்த்தோமா? நீ தானே சொன்ன வந்தம்மா வேலை பார்த்தீங்களா போனீங்கன்னா இருக்கணுங்கிறல. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீ சொன்னது என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? வந்தமா வேலையை பார்த்தமா. பாத்தீங்களா, நான் எதுவும் சொன்னேன்? இங்க இந்த பிள்ளை தான் சொல்லுது, வந்தோமா வேலையை பார்த்தோமா போன மாதிரி இருக்கணும். நீ தான் சொல்ற. இல்ல 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 இல்ல, வந்தமா வியாபாரத்தை பார்த்தமா, காசை வாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். இங்க பாருங்க, எங்க கிட்ட பேசும்போது யோசிச்சு பேசணும். வந்தமா வியாபாரத்தை பார்த்தோமா போனோமா, அப்படி பொம்பளை பிள்ளை பேசுறதை விட்டுவிட்டு வந்தோமா எங்களை வேலை பார்த்தோமா போன மாதிரி இருக்கோம்னா என்னடி வச்சு வேலை
சொல்லுமுக்கு தோர்ச்சு போகும் பாத்துக்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளை, எவ்வளவு நான் பொறுமையா நின்னு பேசிருக்கிறேன். ஒரு ஆம்பளை பொம்பளையா இல்ல ரவுடி முண்டையா முத? ஏன் டவுட்டா இல்ல இருக்கா? பொம்பளை மாதிரியா பேசுற? ஏன் உன் ஜவுரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? முத பொம்பளை அடக்கி பேசு முத. ஒரு ஆம்பளை அடக்கி பேசிக்கிட்டு ஒரு பொம்பளை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க சிந்துஜா. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க சூர்யா. என்ன பேரை சொல்ற? பேரை சொல்றதுக்கு நீ என்ன பம்பேரிய மம்மா கொடுக்க? பேரு சொல்லத்தானே பேர் இருக்கு. பேர் சொல்ல உங்களை எப்படி நான் கூப்பிடுறது? நீ என்னமா என் பேரை சொல்றது? ஆளுகளும் சைஸுகளும் பாரு வெண்டைக்காவுக்கு கை கால் முளைச்ச மாதிரி பேர் வச்சிருக்காங்க பாரு. சுந்துச்சா டவுசருக்குள்ள தொங்குச்சான்ட்டு. தொங்குது 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 முகரை மூஞ்சியும் பாரு. என்னை பெத்தவங்க எனக்கு எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க. லட்சணம் பேர் என்ன வைக்கலாம்? காமாட்சின்னு வைக்கலாம், மீனாட்சின்னு வைக்கலாம், விஷாலாட்சின்னு வைக்கலாம். இப்படி எல்லாம் பேர் வைக்கிறது இப்படி வச்சிருக்காங்க பாரு. சுந்துச்சா மூக்க சிந்துச்சான்ட்டு. அழகு சிந்துச்சாயா? அதுல ஏன் உங்களுக்கு என்ன போறமா? உங்களுக்கு என்ன வலிக்குது? போட்டு நோயே பாருங்க நான் அடிச்சு மூஞ்சி மொத்த உடைச்சு. இந்த பேச்செல்லாம் மத விடுங்க. இங்க திரும்ப ஒரு ஆம்பளை மதிக்க தெரியல. நீ எல்லாம் இங்க திரும்ப என்னமா செய்வ? நீங்க ஆம்பளை தானே? நான் பொம்பளை பிள்ளை உங்களை அடிக்க வந்தேனா? வா. வரல. நீங்க ஒரு நல்ல ஆம்பளை, மீச வரைஞ்ச ஆம்பளை, அடிச்சிருங்க பாப்பா. அப்புறம் நான் தூக்கி போட்டு அடிங்க. இங்க பாரு அடிச்சு மூஞ்சி மொத்தல என்னது? என்னமா பண்ண? என்ன சண்டை கூப்பிட சொன்னா டொங்காஸ் கூப்பிட்டு இருக்கியா? அப்ப நான் வர்றேன். முத பொம்பளை மாதிரி இருக்க. அவ்வளவுதான். இங்க இது அவ்வளவுதான். ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்க கூட்டம்னா ஒரு இப்ப ஆள் இருக்காங்களா அங்கிட்டு உள்ள மாப்ள? உள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்டாட்டி எப்பொழுதுமே பாருங்களேன் புருஷனை முந்தானக்குள்ளேயே முடிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது உண்மைதான். எப்படி? பெண்கள் பூரா புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சிருப்பாங்க. எப்படி தெரியுமா? எப்படி? முந்தானையிலேவா கட்டி வச்சிருப்பாங்க? இது கிடையாது. புருஷன்கார வேலை வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வேர்த்து விறுவிறுத்து வருவார். வேர்த்து விறுத்து வந்தோடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த முந்தானி எடுத்து என்ன பெத்த ஐயா ராசா வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கீங்க. சரி நீ தான் புருஷன் பொண்டாட்டி இப்படி முகத்தை அப்படி தொடக்க. இவர் தொடக்கின்ற பேரை வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒண்ணுமே பண்ணலடி, வேற தான் தொடச்சு விட்டேன். அப்ப பொம்பளை புருஷனுக்கு இப்படி தொடச்சு விடுவாங்க. அப்ப புருஷன் சாப்பிடும்போது பொண்டாட்டி என்ன செய்வாங்க? அந்த முந்தானி எடுத்து அப்படி லேசா அப்படி வீசி விடுவாங்க. அதுல புருஷன் மயங்குறதே. பொண்டாட்டி நம்ம மேல இவ்வளவு அன்பா இருக்காளே அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி மேல அம்புட்டு பாசம் வச்சிருக்காங்க புருஷன். இப்ப எந்த வீட்லயாவது புருஷனை மதிக்கிறாங்களா? கட்டின புருஷனுக்கு சோறு ஓடுறாங்களா? உட்காந்துருக்க ஆளுக்கு பூரா பாரு புருஷனுக்கு சோறு போடாத ஆளுங்க இல்லைன்னு சொல்லு வாப்பா. அப்படியாத்தா? அப்படியாத்தாண்ணா ஒவ்வொரு வீட்டில் போய் பாரு புருஷன் கத்தியில என்ன கதின்னு. இங்க பாரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எப்போ தெரியுமா சந்தோஷம் போகுது? என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்றோமோ அதோட எங்க வாழ்க்கையில சந்தோஷம் பூரா போயிருதியா. எப்படி சொல்றீங்க? தாலி கட்டினதுல ஐயர் சொல்லுவார், சீக்கிரம் மாப்பிள்ளையோட தாலி எடுத்து கொடுங்கோ, நல்ல நேரம் போக போகுதுன்னு. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறோமோ அன்னைக்கு பிடிக்கிற கிரகம் தான். சாகர வரைக்கும் அந்த கிரகம் எங்களை விடுதா? இதுல சொல்லிக்கிறது நாங்கள் புருஷனை தெய்வமா பாக்குறோம்னு. எங்க புருஷனை தெய்வமா பாக்குறீங்க? எங்க சொல்லுது புருஷனை தெய்வமா பாக்குறோம் தூக்கி போட்டு நொட்டுதுன்னு சொல்லி வாப்பா சொல்றாளாம். புருஷனை நாங்க பாக்குற ஆவணை அண்ணே சட்ட வாயில கை வைங்க. வாயில வா பக்கத்துல வா வைக்கிறேன். ஏ வாயில உங்க வாயில வைங்க. இங்க பாருங்க. இயற்கை விவசாயி கே மாதவன் குறிஞ்சிப்பட்டி அன்பு அண்ணன் கிடாத்திருக்கை முருகன் அண்ணா அவர்களுக்கு பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு. இயற்கை விவசாயம் அது இந்த இடத்துல பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இல்லையா? இயற்கை விவசாயம் செய்த நண்பன் அவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த அன்பன் அவர்கள் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழு சார் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோ இயற்கை விவசாயம் தான் நான் பண்ணணும். ஏயா நானும் இயற்கை விவசாயம் பண்ண ஆள்தான். ஆமா நிலம் இப்போ கிடைக்கல. என் நிலம் மட்டும் இப்போ கிடைச்சிச்சின்னு வைய சரி ஒட்டுன்னு ஓட்டுவேன். நல்லா நிலம் கிடைக்கலையா? ஆமா ஏமா உங்கள்கிட்ட எது வயக்காடு எதுவும் நிலம் இருக்காமா? இல்ல நிலம் இருந்தா சொல்லுமா. நீங்க இருந்தா அப்படி வேலை பாத்துறீங்களா? ஏமா உங்க 1 ஏக்கர் நிலமா இருந்தாலும் கொடுங்க, 1 சென்ட் இடமா இருந்தாலும் கொடுங்க. சரி எப்படிப்பட்ட எதுவா இருந்தாலும் கையளவு இடம் தான் கூட கொடுங்க போதும். அதை வச்சு நான் விவசாயம் பண்ணிக்குவேன். இயற்கை விவசாயம் பண்ணுவியா? வேலை பார்க்க போறீங்களா? ஏமா மித்தவங்க மாதிரி இந்த டிராக்டர் வச்சு உழுகுறவன் கிடையாது. நான்லாம் எங்க அப்புச்சி காலத்துல இருந்த கலப்பை இன்னும் அந்த கலப்பையை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். கலப்பையை மட்டும் நீ பார்க்கல, கலப்பைய பார்த்துன்னு வையேன் சீக்கிரம் அந்த கலப்பைய நிலத்துல ஊண்டுங்கன்றுவேன். இயற்கை உரம் தான் போடணும். அதுதான் உரம். இயற்கை உரம்னா என்னம்மா? மாட்டு சாணம் சொல்லு. மாட்டு சாணம், மனுஷன் சாணம், ஆட்டு சாணம், மனுஷன் சாணம், அப்புறம் வேப்பங்கொட்டை இதெல்லாம் போடணும். அதான் இயற்கை உரம்னுவாங்க. சிந்துச்சா அவர் சொல்றத நம்பாத. என்னது? கலப்பை இருக்கு கொழு இல்ல. என்னம்மா நீங்க கலப்பைய பார்த்த மாதிரி சொல்றியா? ஏப்பு தம்பி அடிக்கடி ரூட்ல ரொம்ப கிராஸ் கொழு அடிக்க கொடுத்துருக்கடா ஒரு இடத்துல. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அங்க மட்டும் என்ன வருதா? பட்டறையில கொடுத்துருக்கடா அடிக்க. பாருங்க இங்க பாரு நீ விவசாயம் பார்த்திருக்கியா? நாத்து நட்டிருக்கியா? இல்ல. ஒரு நாளைக்கு ஆத்தம்மாக்க கூட போய் பாரு நாத்து எப்படி நடுறாங்கன்னு பாரு. நாத்து நடும்பொழுது அவர் ஒரு பாட்டு போடுவாங்க, கேட்க இனிமையா இருக்கும். நாத்து நடும்பொழுது எவ்வளவு அழகா நடுவா தெரியுமா? அந்த சகதிக்குள்ள இறங்கிடுவாங்க, அந்த சேருக்குள்ள அப்படி இறங்கி கால் அப்படி அகலிச்சுக்கிட்டு அப்படி குடிச்சுக்கிட்டு
அது ஒரு அழகா இருக்கும். அதே மாதிரி கலப்பையை பிடிச்சிக்கிட்டு விவசாயம் பாப்பாங்க பார்த்திருக்கியா? ஆமா. ஆத்தாடி விவசாயம் பார்க்கறது ஒரு அழகியா. எப்படி? கலப்பையை ஊண்டும் போதே தெரிஞ்சு போகும் எந்த அளவுக்கு இவங்க விவசாயம் பண்ணுவாங்கன்னு. களி மேலோட்டமா ஊண்டோம்னா இது வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் ஆழமா ஊண்டிட்டேன்னு வையேன், அப்ப பாரு ஆங்கும். அஜயோ நிலத்தை அப்படி ஊண்டும் போது அப்படி ஊண்டும் போது எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நிறையா இருக்கு விவசாயத்தை பத்தி. நான் சொல்றதை கேளு, தேவையில்லாம என்ன பம்பு பண்ணாத. மறுபடியும் சொல்றேன். ஆமா என்னது என்ன தெரியுங்க? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன். நீ ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. அட சும்மா சொல்லுங்க. ஏய் என்ன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் தள்ளுக்கிமா, ஏய் கம்மா கண்ட, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னையா? ஏய்யா நானே ஒரு ஆள்கிட்ட ஓசியில சுருட்டு வாங்கிட்டு வந்தேன். எங்கயா ஏய் சிகரெட் எடுத்தது? டேய் நீ தானே வச்சது, நாங்க எங்க வச்சிருந்தோம்? எங்கயா வச்சிய? இங்க பாருங்க. களவாணித்தனம் இருக்க கூடாது. ஏய் உனக்கு தம்மு வேணுமா கேளு, நான் தரேன். அதுக்கு என்ன களவாணித்தனம் பண்ணி? என்னை பார்த்தா பீடி பிடிக்கிற மாதிரியா தெரியுது? அப்புறம் என்ன? சார் காது கிட்ட அந்த பாருங்க. புள்ள சீரட்லாம் குடிக்காது, சுருட்டு தான் குடிக்கும். ஒண்ணு சுருட்டுதாமா? சுருட்டு இருக்கு. அவர் சொல்றா, நீங்க கேக்குற பாருங்க. அப்புறம் எங்கம்மா? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு சிகரெட் தானே வேணும்? ஆமா, ஆனா சுருட்டு பதத்தாலும் விடாது. உங்களுக்கு சுருட்டு தானே வேணும்? எடுத்து சொறி வச்சுட்டு வந்தீங்களா? அப்புறம் எதுக்கு உள்ள இருக்கு? ஓ, நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். உனக்கு எப்படி பதமான சுருட்டு வேணுமா? எப்படி சுருட்டு வேணும்? ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கேக்குற ஒரு நான் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன பண்றேன்னு கேக்குறேன். இந்த இடத்துல சும்மா வியாபாரம் பார்த்துக்கிட்டு தெரியுது. என்ன வியாபாரம் பண்றீங்க? மாம்பழம். ஆ? மாம்பழம். இதுதானே உன் பிராடத்தனை வேணாங்கிறது. என்னாச்சு? இதெல்லாம் நீ மாம்பழம் சொன்னா நாங்க நம்புவோமா முத? நான் வந்து மத்த ஆளுங்க மாதிரி ஃப்ராட் எல்லாம் பண்ண மாட்டேன். இங்க யாரு? அந்த கேஸ் எல்லாம் நாங்க தாண்டிட்டோம். இப்போ உலகத்துல யாரையும் நம்பக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. யாரு? நம்மகிட்ட தேனா பேசுவாங்க, இனிக்கிற மாதிரி பேசுவாங்க, உங்களெல்லாம் நாங்களே இல்லைன்னு பேசுவாங்க. கடைசியில் அல்வா கம்பெனியா போயிருங்க. நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் ஆகாதுமா. வாழ்க்கையில நாங்க ஏமாந்த வரைக்கும் போறோம். என்னை வந்து மத்த ஆளுங்க மாதிரி நான் நினைக்காதீங்க. இப்போ இது மாம்பழங்கிற. ஆமா. எங்க காட்டு பார்ப்போம். இப்பவே வா. இல்ல இப்பவே காட்டணும்னா ஏய் சொல்றது கேளுமா, எதையும் நாங்க பார்த்துதான் வியாபாரத்துல வாங்குவோம். நீங்க வந்து நீங்க காட்டுறப்ப எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க வந்து என் பலத்தை சந்தேகப்படுறீங்க. சாரி, உங்க பழத்தை பார்க்கும்போது மாம்பழம் மாதிரி தெரியல, என் பலத்தை நீங்க மாங்காய் பிஞ்சு மாதிரி தெரியுது. மாங்காய் பிஞ்சு மாதிரி தெரியுதா? அப்படிலாம் இல்லங்க. இந்த உட்காந்துருக்காங்கல்ல இவங்களா பெரிய 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 பலாப்பழத்தையே பார்த்ததுங்க. எனக்கு இப்பதான் ரெண்டு ரெண்டா தெரியுது எல்லாம். என்ன ரெண்டு ரெண்டா தெரியுது? கண்ணு ரெண்டு. அப்ப நீங்க மாம்பழ வியாபாரம் பாக்குறீங்க? ஆமா. நீங்க சரி, நீங்க மாம்பழ வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா. ஐ எம் வந்து மெஜிஷியன். இந்த மேஜிக் தானே? மேஜிக்கெல்லாம் காட்டுவேயா? மேஜிக்கெல்லாம் தெரியாதா? தெரியுமே. அட பள்ளிக்கூடத்துல காட்டுவாங்கல்ல ஆமா. குழந்தைகளுக்காக. அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் மாதிரி. அதனால தான் நம்ம ஊருக்கு வர சொன்னாங்க சரி. மேஜிக் காட்டலாம்னு. அப்ப உங்களுக்கு மேஜிக் பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமே. சத்தியமா? உங்க மேல சத்தியமா? பேச்சு மாறப்படாது. மாற மாட்டேன். என்ன மைத்துக்கு ஏமால சத்தியம் பண்ற? நீங்க சத்தியம் பண்ண உங்க மேல தான் பண்ண முடியும். தம்பி யாரோ ஒரு வாங்கடா தம்பி, சும்மா வாங்க மேஜிக் காட்டுறேன் வாங்க. வந்த அக்கா குச்சி முட்டாய் குருவி. சும்மா வாடா, பயப்படாத. அந்த புள்ள குஞ்செல்லாம் கடிக்காத வா. ஏய் அதனால தான் புள்ள பயப்படுறாங்க. வாடா ஏறு. ஏறாமே. அரண்மனை எப்படி ஏறாம பாரு வேகமா. சேராம பாரு, படி விட்டுட்டு. ட்ரைனிங் எடுத்துக்கடா. ஏன்டா ஜெயராஜ், என்னப்பு நம்ம 4 பேர் வதக்குன்னு ஓட்டு அடிக்க பப்புனுக்காரர் இருக்க, கடைசியில சின்ன பயலுக்கு உள்ள வரக்கு போதுடா. ஏய், ஒரு காலத்துல உன்னையும் தாண்ட அப்படி கூப்பிட்டேன். சாப்பிட்டியா? அதியா சாப்பிட்டியா சாப்பிடலையா? வெரி குட், நல்ல சத்தமா சொல்லணும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டி. முதல்ல குழந்தைக்கு 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுப்பாங்க. இப்போ எங்க 5 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க? 1 மாசம் வரைக்கும் தான். ஏய் ஆமா, என்ன அவன் போனா போறேன் வழக்கம் தம்பிரா ஒண்ணு டேய் ஆத்தாடி. தம்பி டேய் டேய் ஏய் என்னடி பண்ண? அதுக்கு தான் சொன்னேன். நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. நீ பண்ணாம இவன் ஓட மாட்டானே. நான் இல்ல. அதுக்கு தான் பச்சை பிள்ளை பயமுறுத்தாம பேசணும்னு சொல்ல வந்தேன். மாப்ள என்னப்பா? அந்த அதை கூப்பிடுங்க. யாரு? ஏய் இதை கூப்பிட்டு அம்புட்டு விழுந்து கடிக்கிறதுக்கா? என்ன ஒரு கொலவரித்தனை. தம்பி வா, உன அக்கா எதுவும் பண்ண மாட்டேன். அதை கூப்பிட்டு பேச சொன்னா அது பேசாதுப்பா. வான்னு தான் குலைக்க. தம்பி ஒரு ஆள் வாங்கப்பா, சும்மா வாங்கடா, பயப்படாதீங்கடா. தம்பி வாங்கயா வாங்கயா, ஒரு ஆள் வாயா. அட நீ யார் வாடா? டேய் ப்ளூ கலர் பண்ணினே, ப்ளூ கலர் பண்ணினே, பாப்பு சும்மா வா, பயப்படாத. வாடா தம்பி. அப்ப நீங்க வர வேண்டாம், நீங்க உட்காருங்க. ஓ எழுப்பி விடுறாருப்பா, சும்மா வாடா. ஒன்றும் இல்லடா, மேஜிக் தான்டா, வாடா. என்னடா பயந்து ஜாக்குறீங்க? இந்த விட கூடிய தம்பி யாரு? நீ வரியாப்பா? வாயா. சும்மா வா, பயப்படாத. நோ, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு எதுக்கு பயம்? உன்னை என்ன சின்ன காயத்தை போற? தம்பி டேய் ராஜா இங்க வாடா. வாடா தம்பி, பயப்படாத டேய். வாடா, சும்மா மேஜிக் தான நடக்குது, வாடா. வாடா டேய். சும்மா ஓடி ஓடி மேஜிக் தானே, வாடா தம்பி வாடா. உனக்கு யூடியூப் எடுக்கிறாங்கல்ல சார், மேஜிக் எல்லாம் பண்றேன்றீங்க, ஒரு பேர் வர மாட்டேங்கிறாங்களே, பயந்து சாகுறாங்களே. ஒரு காலத்துல நான் தான் வருவேன். இப்போ ஒண்ணுமில்ல, இப்போ இவங்க வரலனாலும் பரவாயில்ல. சரி. ஆனா மேஜிக் காட்டாம விடப்படாது. ஆமா, ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அதை செஞ்சிடணுமா இல்லையா?
இப்போ இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டே பண்றேன். என்ன வச்சா நீ தானே கேட்ட? உன்னை வச்சுக்கிட்டே பண்றேன். எங்க உள்ள கை விட்டு செக் பண்ணு, ஏதாவது இருக்கான்னு. கிடையாது, உள்ள ஒண்ணுமே இல்ல. வெறும் பை தான். டேய் அவர்கிட்ட உள்ள ஒண்ணும் இருக்காதுமா. டேய் ஐயோ, இவங்களோட சேராதுன்னா கேட்க மாட்டேங்கிறேன். 4 நல்லா கொஞ்சிக்கோங்க. இது பார்க்கும்போது ஒரு பை மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஆனால் இது டீ பை கிடையாது, இது ஒரு மேஜிக் பை. யாராவது கூட்டத்துக்குள்ள நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தா கொடுங்களேன். கர்ச்சிப்பு வச்சிருக்கீங்களா? கர்ச்சி பார்த்துருக்கா? அதுவும் இல்லையா? இல்லைன்னா ஜட்டியை கூட கழட்டி கொடுங்க, துவச்சி கொடுத்துறேன். குடுமா சிந்திச்சா. ஏய் அண்ணே, அந்த பிள்ளை போடாதுப்பா, நீ வேற. நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மாதிரி பேசுறீங்க. டவுசர் ஓட்டிருக்கேன் பாரு. கர்ச்சி பிள்ளையா? அதுவும் இல்லையாப்பு? அட சண்டாளத்தன்மை, இவ்வளவு பெரிய ஊர்ல கர்ச்சி பிள்ளையா? என்கிட்ட இருக்கு. கப்பு கர்ச்சி இருக்கா? என்ன இருக்கு? எட்டாம் துண்டு துண்டு வேணாமல, சின்ன பிட்டு துணி இருக்கா? சார் இருங்க இதா சார், இருக்கியா? உங்களுக்காக துணியை அவுக்குறேன். இந்த மாப்பிள்ளை வச்சிருக்கேன் பாரு. சரவணகுமார்ட்ட வாங்குமா அந்த கர்ச்சிப்பை. கோமணத்தையா? எப்ப அதையாவது கட்டியிருக்கல ஏய் சிந்திச்சா, இந்தாம்மா என் துணி. பாரு, அம்புட்டு சுருண்டு போய் கிடக்குது பாரு. அடிச்சு அடியில சுருண்டுக்கிச்சு. அவ்வளவுதான் தலையெழுத்து. உள்ள போடு. போட்டியா? இப்ப சாமியை கும்பிடு. ஆண்டவா, ஆண்டவா, நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாள் எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கும். எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. எங்கெங்க தேடி பார்த்தே கிடைக்கல. இந்த மேடையில கிடைக்கணும். இந்த மேடையில கிடைக்கணும். சாமி நல்லா கும்பிட்டுக்கோ. டவுளே தாயே மடப்புறத்தால எச்சிக்கல பிசாசு நாதாரி முண்டை ரத்த காட்டேரி ரத்த பீச்சி. சு, உள்ள கை விட்டது. டக்குன்னு எடு, பைய குடிச்சு விடாது. டேய் இதைத்தான் ஆசைப்பட்டு கட்டியாடி. கரெக்டா உன் சைஸுக்கு தந்தாப்புல எடுத்திருக்காளே. அந்த புள்ள சாமி விட்டது சரியா தானே இருக்கு. சரியாச்சா இருக்கு. எங்க ஐயோ, இது என்னோட்டு இல்ல சாமி. ஒன்னதுயா? இல்ல 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 இல்ல. சரி, ஆட்டை கடிச்சு வாங்கினேன். அண்ணே இந்தாங்க. அவர்கிட்ட கொடுத்துரு. சட்டி கிழிஞ்சு போங்க மரியாதை. என்ன என்னை வச்சு காமெடி தான் பண்றீங்களா? சரி, உள்ள ஓடு. மறுபடியும் சாமி கும்பிடு. ஆண்டவா, ஆண்டவா, நான் கேட்டது வேற, நான் கேட்டது வேற, வந்தது வேற. வந்தது வேற. அவர்கிட்ட கடிச்சிப்பு கொடுக்கணும். அந்த அண்ணன்ட்ட கச்சிப்பு கொடுக்கணும். கொடுத்துருமா? கொடுத்துணும். எடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. எப்பா அந்த பிள்ளைக்கு அது வேணாமாப்பா? நானா கேட்டேன், நான் கேட்டேன். சிந்திச்சா, அது வேணாம்னா இங்க வாடா. என்னப்பா என்ன இருக்கிற? அது உனக்கு பத்தாது. வேணா இத ட்ரை பண்ணி பாக்கறியா? அத்தடி, அது அவன் அம்மாக்கே பத்தாதடா. சரி, அப்ப வியாபாரத்தை பாப்போமா? மலைக்கல்ல மலை அம்மா ஓ மேலையா அடிச்சு போட்டு அடிச்சமா. மலைக்க ஒரு வேளை அம்மா ஓ மயிலை சுடும்மா. அங்கே இடி முழங்குது, ஐயனாரது அங்கே கலசம் விழுது. அங்கே இடி முழங்குது. அடி வந்தாடு வாடி முதலே சும்மா முதோடி ஓடாலும் போடி. அடி வந்தாடு வாடி முதலே சும்மா முதோடி. ஓடு. டேய் டெஸ்ட் எடுத்தா இப்ப தனித்தனியா குத்தும். இப்ப நாளே குத்து. ரெடி. ஏறாத மலை மேல இழந்த வெளுத்திருக்கு, இழந்த வெளுத்திருக்கு. நான் ஏறி ஏப்பா உளுப்பட்டுமா. போனோம் போனோம், நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? இளவாழ கண்டுகளா, எஞ்சோட்டு பெண்டுகளா, பக்குவத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். பாக்கி வட்டல மாத்தணும், பார்வதியை பார்த்தோணும். ஓடி. நாக்கிட்ட வைக்க போறோம், நாலு கிழமை பார்த்தோணும்.
ஆடிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. சரி. உள்ள 5000 6000 7000 உள்ள நடக்குது. ம். அதுல பூரா வெளியில தள்ளி விடணும். ஆமா. அதுவும் நம்ம ஊர்ல நேரத்தை சரியா பார்ப்பாங்க. கண்டிப்பா. அதனால நேரத்துக்கு தகுந்தாப்புல நம்மளும் தொழில் பண்ணணும். சிந்து ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போற? தப்பா நினைப்பியா? அதெல்லாம் நினைக்க மாட்டேன். நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி கேளுங்க. நான் எதுவா இருந்தாலும் ஓப்பன் டைப்பு. ஓபன் டைப். நான் எதுவுமே ஓப்பனாத்தான். மனம் திறந்து மனசை திறந்து அப்படி பேசி. சொல்லியா நீ என்ன? எனக்கு மனசு திறந்து ஆமா பேசணும். நீயும் ஓப்பனா ஏய் மனம் திறந்து பேசணும். இல்ல மனசு திறந்து பேசணும். பேசு. மனசுல எதையும் வச்சுக்கப்படாது. வச்சுக்க சரியா? மாட்டேன். இப்போ நான் உங்களை ஓப்பனா ஏய் இல்லை ஓப்பனா கேட்கவான்னு. கேளுங்க. இது வந்து இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைகிட்ட அப்படி தனியாக பேசி பழக்கம்ல. இடியாப்பமா? அது வந்து உங்களுக்கு இது சர்வீஸாக இருக்கல. ஏய் வெளுத்து போடுங்க வெளுத்து. என்ன துணியவா? இங்க பாருங்க. நான் வந்து உங்களை வந்து ஐயா அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. நீ வாமா. என்ன வந்து போய் நீ எப்ப சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகுதுல. ஏன் ஆள் வந்துருமா உனக்கு? சரி. அப்புறம் என்ன டைம் ஆயிடுச்சுன்னு அவசரப்படுற? எங்க போறீங்க? ஆமாம் இங்கே தான் காலையில் 6 மணி வரைக்கும் இங்கே தான். நான் வந்து உங்களை ரேப் பண்ணலாம். ஏய் ஏப்பா. ஐயோ ஐயா, இதுக்கு அவரு rape தான் பண்ண சொன்னேன். போறாரு. பதட்டத்தர வாய். நீ ஏமா இப்பே ரேப் பண்ண மாதிரி கத்துற? இருமா. உன்னை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ்வா? எஸ். இது வரைக்கும் நான் அப்படிலாம் யாரையுமே பண்ணது கிடையாது. அப்படிதான் நான் நம்பணும், வேற வழி இல்ல. நான் சொல்லுவேன். அதான் தலையெழுத்து. வேற ஒண்ணும் இல்ல. முன்னாள் சொல்லி கொடுத்தல அதான். ஆமா அதானே. நீ அவன்டே கத்துக்கோ. நொங்கு தின்ற ஒரு ஆளு, விரல் சுப்புறது ஒரு ஆளா? மச்சான் அந்த புள்ள வந்து எனக்கு தங்கச்சிமா. அவர் எனக்கு போதும், அண்ணே துருக்கி மாதிரி. மூடு. மா இப்போ என்ன சொன்ன? லவ் எனக்கு யாரையுமே பண்ணது இல்ல. வீட்டுக்குள்ள ஒருத்தன் பால் காய்ச்சுவேன். சரி. இந்த பால் காய்ச்சும் போது அவன் நினைச்சுக்கிறானா என்ன நம்ம தாண்டா முத இந்த வீட்டில் பால் காய்ச்சறான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிறானா. அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வீட்டில் பால் காய்ச்சி இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சோம்னா குடும்பம் நடத்த முடியுமா? இந்த மாதிரி தான் லவ் பண்ணுறேன்னு சொல்றீங்க, அப்படியே சொல்றீங்கன்னு நினைச்சு நாங்களும் உங்களை லவ் பண்ண வேண்டியதா? அது வந்து மத்த ஆளுங்க. நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு காதல்னால எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. சேராசி காதல் அடிக்கிறியா? காதல் என்றாலே அருவருப்பா இருக்கோ? நான் இன்னைக்கு நான் முதலா காதலுங்கிற வார்த்தையவே நான் காதால கேக்குறேன். நான் வரைக்கும் நான் முன்ன பின்ன அந்த வார்த்தை கேட்டது இல்ல. அப்ப இது கேட்ட ஓட்டி எனக்கு நெஞ்சல எனக்கு பதறுது எனக்கு. அப்ப இது வரைக்கும் நீங்க விரைச்சு பார்த்தது இல்ல? ஏய் இல்ல இது வரைக்கும் காதலை பார்த்தது இல்ல? பார்த்தது இல்ல, கேட்டது இல்ல என் காதால. அப்ப இது வரைக்கும் பார்த்தது இல்ல? பார்த்தது இல்ல. எது வரைக்கும்? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. நம்பிட்டேன். நம்பணும். நான் அதான் நம்பணும், வேற தலை நம்பணும். நம்பிதான் தொலையணும். காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எப்படி இருக்கும்? நான் சொல்லி தரேன். சொல்லுங்க. இப்ப சிந்துஜாவை இந்த மேடையில நான் வாந்தி எடுக்க வைக்கிறேன். வாந்தி எடுக்க வைக்கிறீங்களா? எடுக்க வச்சிட்டேன்னா அது முடியாதுங்க. எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு காதல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல, ஆமா நான் சொல்லி தரேன். பொதுவா காதல் எப்படி இருக்கும்னா, ஆமோட பார்த்துருக்கீங்களா? பாத்திரிக்கே. காதலிக்கும் போது ஆமோட சைஸில் இருக்கும். சரி. காதலிச்சு கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஓட்டோட சைஸுக்கு வந்துடும். அங்கிட்டு ஒரு 10-15 வருஷம் போயிடுச்சுன்னா வழக்க பச்சி மாதிரி வந்துடும். அதுதான் காதல். ஓ அது அப்படிதானா? இப்போ பொதுவாக நான் பசி தாங்க மாட்டேன். சரி. கிடாத இருக்க முருகை மாமா பக்கத்தில் மட்டும் நாடகம் பேச மாட்டார், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் நாடகம் பேசுவார். இந்த கட்டுமாவடி பக்கம்லாம் போயிட்டு வந்தோம்னா காலையில் நம்மளுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவார். அப்படி ஒரு நல்ல மனசு. கட்டுமாவடி பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. சரி. அங்கே தான் எல்லாரும் இறங்கி சாப்பிடுவோம். எல்லாரும் இறங்கி சாப்பிட போயிட்டாங்க. வண்டியில் எல்லாரும் என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டாங்க சாப்பிட. கண்ணை முடிச்சு பார்த்தேன், வண்டியில் ஒரு ரூபாய் போலையும் காணா. சரி ஏதாவது ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் நம்ம சாப்பிடுமேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். சரி. சப்ளையரை கூப்பிட்டியாப்பா 2 ஆமாவோட மட்டும் கொஞ்சம் முன்னாடி வைப்பா பசிக்குதுறான்னு. சப்ளையர் கொண்டு வந்து 2 ஆமாவோட வச்சா. சரி. வடையை பிச்சு பார்க்குற உள்ள இப்படி மசுரா இருக்கு. அச்சச்சோ சீ கர்மம். எரிச்ச மயிர் வருமா வராதா? வரும். என்னடா மயிரா இருக்கேன்னு சொல்லி அந்த சப்ளையர் கூப்பிட்றேன், டே இங்கே வாடா, ஏன்டா ஆமோடைக்கு தாண்டா நான் காசு கொடுக்குறேன், ஏன்டா மசூர் அடைக்காடா காசு கொடுக்குறேன், என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷனில் கத்துனல. சரி. உடனே சப்ளையர், சார் கோப்படாதீங்க, வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான், இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ளே இருக்காரு, நீங்கள் உள்ளே போய் கழுங்கன்ட்டார். சரி. நியாயம் தானே அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துட்டு கோமா உள்ளே போய் பார்க்குறேன், பெரிய வயிற்றுச்சம்மா. என்னாச்சு? அந்த வடை போட்டார்ல மாஸ்டர், ஆமா அந்த வடை போட்ட மாஸ்டருக்கு இந்த ஒத்தகை கிடையாது. அச்சச்சோ. ஆனா ஒத்தகை இல்லைனாலும் உழைச்சு தின்றான் பாரு. எப்படி? எவ்வளவு அழகா வடை போட்டான் தெரியுமா அந்த மனுஷன்? மாவு எடுக்க சத்தின் அடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள ஓட, மாவு எடுக்க சத்தின் அடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள ஓட, வேர்த்து விறுவிறுக்குது. இந்த கம்பு கூட்ட இருக்க தண்ணியை பூரா வலிச்சு அந்த தண்ணிக்குள்ள ஓட்டு அப்படி உப்பு பத்தலன்னு சொல்லி அதில் மாவில் கலந்துக்கிட்டு மாவு எடுக்க சத்தின் அடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள ஓட. ஆமை வடையை இப்படி தான் போட்டிருக்கான் மனுஷன். ஆமாம். எனக்கு ஒரு டவுட்டு, என்ன? ஆமை வடைக்கு அக்கல் அடிச்சாரு, ஓகே, உளுந்த வடைக்கு ஓட்டை போடணும். எப்படி ஓட்டை போட்டுருப்பாருன்னு சொல்லி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேம்மா, எவ்வளோ அழகாக ஓட்டை போட்டார் தெரியுமா? எப்படி அப்படி ஆனந்தத்தில் சொல்கிறையா எவ்வளோ அழகாக போட்டாருன்னு. மாவு சட்டி எடுத்துக்கிட்டாரு,
கப்பை அப்படி அகட்டிக்கிட்டார். ஆமை வடை போடும் பொழுது வேட்டி முழங்காலுக்கு கீழே தான் இருந்துச்சு. அந்த உளுந்த வடை போடும்போது மட்டும் வேட்டியை இப்படி பிடிச்சி இப்படி பல்ட்ட கடிச்சிக்கிட்டு மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட, மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட. உளுந்த வடை வேணுமா? எதுல முக்கிட்டு போட வேண்டியது. ஐயோ, வாழைக்காய் பச்சி ஓட்டா உளுந்த வடைக்கு வாந்தி எடுக்குது. இன்னைக்கு காலையில் யாரும் வடை சாப்பிட முடியாது, அது எனக்கு மிச்சம். அதை விட பெரிய கூத்து ஒன்று நடந்து வச்சு. இந்த பிள்ளை இன்னைக்கு ஏன் சாப்பிட வரலன்னு தெரியுமா? பெரியவங்களாம் எங்கள் வீட்டில் கவனிச்சிருப்பீங்க, டான்ஸ்கார பிள்ளை வரலையாப்பான்னு கேட்டாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுலேருந்து எந்த ஊருக்கு இந்த பிள்ளை சாப்பிட போகிறது இல்லை. என்னாச்சு? ஐயா, அந்த நல்ல விஷயமா தேனி பக்கத்தில் நாடகம். சரி. எப்பயுமே இந்த பிள்ளை சாப்பிட இறங்காது, உடம்புக்கு கரெக்டாக ஸ்டிம்மா வச்சுக்கிறாங்களாம். அதனால இவங்க சாப்பிட இறங்க மாட்டாங்க. அந்த ஊரில் ரொம்ப இறங்க சொல்லிட்டாங்க. சரி. அந்த பக்கம் போயிட்டோம்னா அம்புட்டு சரக்கு தானே. ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு வச்சு விட்டாங்க. சரி. தம்பி மாப்பிள்ளை ஜெயராஜ், மாப்பிள்ளை சரவணகுமார், ராமதாஸ், இவர் நம்ம கிடாது இருக்க முரியம்மா, நான் எல்லாரும் வரிசையாக பந்தியில் உட்காந்துருக்கோம். சரி. அதில் எல்லாரும் நிறப்புட்டில் சாப்பாடு வைக்கிறாங்க. இலையில வைக்கிறது பூரா வச்சதே திருப்பி திருப்பி வைக்கிறாங்க, ரெண்டு தடவையாக வைக்கிறாங்க. சரி. சிந்துஜா பார்த்தேன்னு அவங்க ரசிகர் போல இருக்கு. அக்கா சிந்துஜாக்கா, எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெருமைக்கா. அக்காவுக்கு நல்லா வைங்களா சாப்பாடை, அக்காவுக்கு எலும்பு வைங்க, எலும்பு வைங்க அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி. அவன் முண்டை உள்ள டவுசர் போட்டிருக்க மாட்டேன் போல இருக்கு. போதையில தெரியாது அதெல்லாம். இந்த பிள்ளை முன்னாடி உட்காந்துருக்கு, இவன் இங்கிட்ட ஏத்தாப்புல உட்காந்துக்கிட்டு, அக்கா சிந்துச்சாக்கா உங்களை தாங்க உள்ள டவுசர் போடலை, தவக்கால மாதிரி இலையில போய் உட்காந்துக்கிருச்சு. இந்த பிள்ளை அதோட எந்திரிச்ச பிள்ளைதான். அதனால எந்த ஊர்லையும் சாப்பிட்றதில்ல இந்த பிள்ளை. அதனால உங்களை நான் எப்படி தெரியுமா லவ் பண்றேன்? ஹலோ வாவா வஞ்சி இளமானே, வந்தால் என்னை தருவேனே. வாவா வஞ்சி இளமானே, வந்தால் என்னை தருவேனே. வாழ்நாளிலேயே நீங்காமலே நீ பாதி நான் பாதி வா. வந்தால் வஞ்சி இளமானே, வந்தால் என்னை தருவேனே. ஏழெட்டு வயதில் ஈர தாமரை வாய்விட்டு சிரிக்காதா, வாய்விட்டு சிரித்தாள் வண்ண தாமரை நோய்விட்டு பிரியாதா. ஆசைகள் இருக்கு, அங்கங்கள் இருக்கு, ஆனந்தம் மள்ளி கொள்ளவா. கொள்மெண்ட கூத்தாடும் நேரம் தேன் சிந்த பூவாகுமா, பூச்செண்ட பூவாகும் நேரம் தேன் போட தாங்காதமா. மோகம் தீரும் பாபா வந்தி இளமானே, வந்தால் என்னை தருவேனே. எத்து நினைத்தேன் வேறு மாதிரி, துக்கத்தில் நினைத்தேனே. நான் உன்னை நினைத்தேன் வேறு மாதிரி, பாசங்கள் இருக்கிறேனே. ஆசைகள் இருக்கு, அங்கங்கள் இருக்கு, ஆனந்தம் அள்ளி கொள்ளவா. கொள்வண்ட கூத்தாடும் நேரம் தேன் சிந்த பூவாகுமா. போதும் போதும் வா. பாபா வஞ்சி இளமானே, வந்தால் என்னை தருவேனே. வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதி வா. வந்தால் வஞ்சி இளமானே, வந்தால் என்னை தருவேனே. இதான் உங்க காதலா? உங்களை பார்த்தனையும் வண்டியில் வரும்போது நம்ம சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னீங்க? சொல்லுவாங்க காதலா, நீங்க என்ன எப்படி நினைச்சிருக்கீங்கன்னா, நான் உங்களை அதுக்கு மேல நினைச்சிருக்கேன். நீங்க தான் எங்க காதல புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. சொல்லுங்க. சொல்லுவாங்க அதில். நான் எடுத்து சொல்லுவேன், நீங்க ஒன்னா மண்டையில ஏத்திக்கணும். பூஜைக்கேத்த பூதிது, ஓ பூஜைக்கேத்த பூபிதா. நேத்து தானே
தாமரை பூத்தது பூத்தத ஆமா நீ காதலிக்கிறியா பெட்டிக்கார நான் காதலிக்கிறேம்மா பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது மேல போட்டதாவணி சேலையாகி போனது சீலை இழுத்து விடுவதும் சேலையாகி போனது கொக்கி ஒண்ணு கொக்கி போடுது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்ததே யாரே பார்த்தது ஏய், என்ன அப்படியே அந்த பிள்ளைக்கு உலகத்தை காட்டு உலகத்துக்கு பாவாடை கட்டையில பார்த்தேனே மச்சான் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ வச்சோ நோகாம பார்த்து புட்ட வேற மிச்சம் கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சத்தம் சிவந்த பேசுல ஆள தூக்கிறே கொஞ்ச நேரம் பாருடா கூலி கேட்கிறே என்ன பார்த்து என்ன கேட்டு ஏன்னு மாத்தினேன் பாவி பேரு கேட்க கேட்க வேப்ப குச்சி எனக்கு பூஜை கேட்க பூஜிது பூத்ததே யாரவே பார்த்தது ஐயோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே பாய் பார்த்த பொங்கலுக்கு ஆகாதிமில்லை ஊரெல்லாம் ஒன்ன பத்தி வருவாயாங்கல்ல தோதாக யாரும் இல்ல தூது சொல்ல வாய் வார்த்தவும் போராத பிள்ளை கஞ்சாட போல ஒரு பாசை இல்ல சுத்தி சுத்தி வந்து சோப்பு போடுற பொட்டு சீப்பு தேடுற என்ன பார்த்து என்ன கேட்டு ஏன்னு மாத்தினேன் மாமி பேரு கேட்டு பூஜை கேட்க பூஜிது பூத்ததே யாரவே பார்த்தது கீழே போட்டதாவணி சில பேருக்கு வயிறு எரியும் என்ன மாமா மூத்திரம் குடிக்கிற மாதிரி போறீங்களே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒண்ணுக்கு ஒண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டை கேட்டதன்றி ஓர் பாட்டு மறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவன் என்று முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒண்ணுக்கு ஒண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமென்னு தம்பி உள்ளும் இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமென்னு தம்பி உள்ளும் அன்னை என வந்த உள்ளும் தெய்வமென காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளும் தெய்வமென காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லவாய் வளர்ந்த
வளர்ந்த பிள்ளை உண்டுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவதில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாலே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட நாடுகால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமட. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட நாடுகால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமட. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலவரை மாறாத பாசமட. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. நன்றி நன்றி.